அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய வாருங்கள் படிப்போம் 297வது அமர்வில் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்ம குழுவினர் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த குழுவை இத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பாசமிகு தோழியார் உமா அவர்களுக்கும், என்னை வழிகாட்டி அரவணைத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் அண்ணன் ஒளிவண்ணன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 81 பேர் இப்போதைக்கு இந்த ஜூம் இணைப்பில் இருப்பது பார்க்கும்போது ரொம்ப பொறுப்புணர்வோட நான் இந்த அமர்வில் அமர்ந்திருக்கேன். குறிப்பாக என்னுடைய தந்தையாரின் நண்பரும் சகோதரமான என்னுடைய சித்தப்பா திரு செல்லமுத்து அங்கே இணைஞ்சிருக்கேன் பார்க்கும்போது, ஏன்னா அவர் ஒரு பேராசிரியர், கல்லூரியின் முதல்வர். அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு நடுக்கத்தோட தான் இங்கே இருக்கிறேன். மேலும் பல அருமையான நண்பர்கள், உறவுகள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அருமையான ஒரு துவக்க உரை வழங்கிய நண்பர் ராமநாதன் சொல்லில் வித்தகர். அவர் ஒவ்வொரு சொல்லையும் அப்படியே கோர்வையாக கோர்த்து அருமையான ஒரு அறிமுக உரையை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். வாசிப்பு என்பது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருந்தாலும் அதை ஒரு முழு நேர பணியாகவோ தொடர்ந்து செய்யக்கூடிய செயலாக இருக்குமா என்றால் ஒரு கேள்விக்குறி இருக்கும். சின்ன வயதுல நான் தந்தையாரை பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே ஒரு 4-5 நூல்களோடய தான் அவர் பயணிப்பார். எப்படி இப்படி இருக்காருன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். நான் ஒன்றும் பெரிய வாசிப்பாளர்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் கடந்த 4-5 ஆண்டுகளாக புத்தகத்தில் மேல் நாட்டம் ஏற்பட்டு, அதுவும் குறிப்பாக மானுடவியல் மற்றும் நம்முடைய திராவிட இயக்க சித்தாந்தங்கள் மேல் நாட்டம் ஏற்பட்டு, அது போன்ற நூல்களை வாசிக்க அப்போ தந்தையார் வாசித்ததன் பலன், அவர் எப்படி அறம் சார்ந்து, தந்தையார் எப்படி நாங்கள் குறிப்பிடும் போது அறம், அறிவு, ஆற்றல், அந்த மூணுமே வாசிப்பால் தான் அவருக்கு கிடைத்தது என்பதை என்னால் முழுமையாக உணர முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பின் ஒரு பரிணாமமாக, குறிப்பாக இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் இந்த இணைய வழி உரையாடல் ஒரு அருமையான ஒரு தளமாகவும் அருமையான வாய்ப்பாகவும், அமர்ந்த இடத்திலே இருந்து கொண்டு உலகம் முழுக்க நம்மளால் தொடர்பு கொள்ள முடியக்கூடிய ஒரு தளமாக அமைவதை நல்ல முறையில் நம்முடைய குழுவினர் பயன்படுத்தி கொண்டு 294 நூல்களை நாம் இதற்கும் இந்த வாருங்கள் படிப்போம் குழு வகையாக திறனாய்வு செய்திருக்கிறோம். அதில் என்னுடைய ஒரு எளிய பங்களிப்பாக ஒரு 10-12 நூல்களை செய்திருக்கிறேன் என்ற ஒரு மனநிறைவோடு இந்த நூலுக்கு நாம் செல்லலாம். அடுத்த ஒரு 30 நிமிடங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த நூலுக்கு ஒரு விளக்கமோ, இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகமோ உங்களுக்கு செய்யலாம். அதே சமயம் இந்த நூலின் அடிப்படை என்ன, அதில் நிறைய ஆச்சரியத்தக்க தகவல் என்ன என்பதை நாம் அறியலாம். இப்போ நெக்ஸஸ் அந்த நூல் பார்த்தீங்கன்னா, யுவல் நோவா ஹராரி உலகத்திலே இன்று மானுடவியல் மற்றும் வரலாற்றை சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் யுவல் நோவா ஹராரியின் 4வது நண்பர் நம்ம ராமநாதன் கூட அதையெல்லாம் பட்டியலிட்டு காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக தான் அன்ஸ்டாப்பபிள் அஸ்ன்னு சொல்லிட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் கவரும் வண்ணம் ஒரு சில நூல்களை அவள் எழுதினார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இது அவருடைய 4வது நூல். எனக்கு முதல்ல அந்த சேப்பியன்ஸ் நூலை வாசித்த பிறகுதான் மானுடவியல் மேல் ஒரு அபரிதமான நாட்டம் ஏற்பட்டது. அதே போலதான் ஐயா திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிந்து சமய திராவிட அடித்தளம் மற்றும் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் மற்றும் அதோட தமிழாக்கம் மற்றும் பல நூலை வாசிக்கும் போது இதை எவ்வளவு நமக்கு அடிப்படை புரிதல் தேவைப்படுகிறது, மனித நாகரிகம், வரலாறு, மானுடவியல்லாம் எவ்வளவு முக்கியமானது என்பதை யுவல் நோவா ஹராரி ரொம்ப சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களோடு நமக்கு புரிய வைத்தே கொண்டிருப்பார். அவர் உண்மையில ஒரு தகவல் புதையல் என்றே நாம் யுவல் நோவா ஹராரியும் அவருடைய நூல்களையும் பார்க்கலாம். ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவல், அதை எங்கிருந்தா எடுக்கிறாரு, அதை எப்படி கோர்வையா கோர்க்கிறார் என்றால் இந்த எழுத்தாளரின் ஒரு கைவந்த கலை. கடந்த 10 ஆண்டுகளாக நான் இவரை பின்பற்றி பார்க்கும்போது எவ்வளவு ஒரு எழுத்தாளர் இவ்வளவு புகழ் கிடைக்குமா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதே போலதான் நான் இன்னொருத்தர் நான் பார்க்க திரு எலான் மஸ்க். ஆனா சமீபத்தில் அமெரிக்கா தேர்தலில் ஒரு ட்ரம்ப் பக்கம் அவர் ஒரு ஆளுமை. இந்த இரு ஆளுமைகளோட நம்மளோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா எழுத்துலகத்திலும் நவீன விஞ்ஞானத்திலும் மிகவும் முக்கியமானவர்கள். நான் ஏன் இதுல எலான் மஸ்க் சொல்றேன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த புக்கின் ஒரு அடித்தளத்தையும் இதையும் தான் யுவல் நோவா ஹராரி இந்த நூல்ல மேற்கோள் காட்டுறார். யுவல் நோவா ஹராரி என்றாலே மானுடவியல், வரலாறு, அரசியல், அந்த மூணையும் மாத்தி 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 அவர்கள் நூல்கள் கோர்த்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த நெக்ஸஸ் என்ற நூல் பார்த்தீங்கன்னா அறிவியல், விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம்,
இதை விட இங்கு நாம் அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் வார்த்தை தான் செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகும். இந்த யுவல் நோவா ஹராரி புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அழகா அந்த வடிவமைப்புல ரொம்ப எளிமையா இருக்கும். பொதுவாக ஒரு அழகா அந்த நூலை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கை கலக்கமாக ஒரு நூல் அழகா இருக்கும். அதுல வந்து அந்த டேக்லைன் ஒன்று கீழே போட்டுப்பாரு, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் ஃப்ரம் ஸ்டோன் ஏஜ் டு ஏஐ. மானுடவியல் ஆராய்ச்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தகவலையும் தோண்டி தோண்டி அதை வந்து ஆவணப்படுத்தி கொண்டே இருப்போம். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தகவல் வந்து ஒரு நெட்வொர்க்ல அமைஞ்சா, ஒரு தொடர்போடு அமைந்தா அதோட தகவலோட வீரியமும் தன்மையும் பன்மடங்கு கூடும் என்பதை இந்த நூல்ல வந்து சொல்லியிருப்பாரு யுவல் நோவா ஹராரி. இந்த நூலின் ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா 490 பக்கம் உள்ள நூல்ல வந்து 100 பக்கத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில நோட்ஸுக்கும் இண்டெக்ஸுக்கும் கொடுத்துருப்பாரு. அந்த அதிகமாக வாசிப்பவர்களுக்கு தெரியும், 100 பக்கம் நோட்ஸும் இண்டெக்ஸும். அப்போ ஒவ்வொரு பக்கத்தையும் வாசிக்கும் போது நம்ம பின்னாடி இருக்கிற நோட்ஸையும் இண்டெக்ஸையும் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது யுவல் நோவா ஹராரியின் பிற நூல்களை விட இந்த நூல் கொஞ்சம் ஒரு வாசிப்பதற்கு ஒரு சவாலான ஒரு நூல் தான். நெக்ஸஸ் என்ற ஒரு வார்த்தையே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அதாவது வெவ்வேறு பொருள்களுக்கு இடையான சிக்கலான இணைப்புகளின் வரிசையான தொகுப்பு. ரொம்ப அழகான ஒரு விவரம் வந்து தமிழ்ல இருக்கு பார்க்கலாம். அதாவது வெவ்வேறு பொருள்களுக்கு இடையான சிக்கலான இணைப்புகள் வரிசையாகுது. இது நம்ம சிக்கலை வந்து ஒரு ஆர்டர் பண்ணி பண்றோம் அப்படின்றது தான் இந்த நூல்ல வந்து ரொம்ப அழகா அதுல சொல்லிப்போம். அதாவது கற்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கணினி யுகம்லாம் எப்படி இருக்கு, ஆனா இந்த ஏஐன்ற ஒரு ஆபத்து நமக்கு ஒரு வகையில பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு தோன்றுவதை வந்து ரொம்ப அழகாக இந்த நூல்ல வந்து 3 அத்தியாயமா இந்த நூலை வந்து அவர் பிரிப்பார். மொத்தம் 11 சாப்டர்ஸை 3 பாகமா பிரிப்பார். அந்த 3 பாகத்தின் ஒரு அடிப்படையை மட்டும் இன்னைய நம்ம திறனாய்வில் பார்க்கலாம். பொதுவா நான் நூல் திறனாய்வு சொல்லும்போது முன்பெல்லாம் ஒரு நூலை வந்து அப்படியே முழுமையாக சொல்வேன். ஆனால் சகோதரர் ஒளிவண்ணன் சொல்வார், எல்லாத்தையும் சொல்லிட்டா நூலை யாருங்க வாங்குவேன்? ஏன்னா ஒரு பதிப்பாளருக்கு உண்டான ஒரு ஆதங்கம் பொதுவா என்னை போல எழுத்தாளருக்கு உண்டான, நம்ம நூலை பத்தி எல்லாமே சொல்லிட்டா அப்புறம் நூலை எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணும். அதனால அந்த நூலை பற்றி முழுமையாக சொன்னா அது ஒரு தனி மாநாடு அளவு கூட தகவல் புதைந்துள்ள ஒரு நூல் இது. இருந்தாலும் அந்த 3 பாகத்தின் ஒரு அடிப்படை சாராம்சத்தை உங்களுக்கு நான் இந்த திறனாய்வு வழியாக எடுத்துரைக்க விரும்புகிறேன். 3 பாகம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹியூமன் நெட்வொர்க்ஸ், செகண்ட் வந்து இன்ஆர்கானிக் நெட்வொர்க், 3 வந்து கம்ப்யூட்டர் பாலிடிக்ஸ். அந்த தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த நூலை நீங்க பார்க்கலாம் இல்லையா. ஸோ சேப்பியன்ஸ் என்று அழைக்கப்பட்ட மனிதனம் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஆண்டுகளாக அந்த பரிணாம வளர்ச்சி அடைய தன்னையே அறியாம இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு உயிரினமாக நாம் வளர்ந்து விட்டோம். இன்னைக்கு உயிரினத்திலே நம்ம பிற உயிரினத்தையோட இந்த இன்னைக்கு ஆதிக்கம், அந்த சனாதனம், வர்ணாசிரம் அடுக்குமுறையில் பார்த்தா இன்னைக்கு அந்த லேடர்ல வந்து அந்த பிரமிட்ல வந்து மனித இனம் தான் மிக மிக உயர்ந்த இடத்தில் இருப்பதை, அது உயர்ந்த இருக்கிறது நல்லதா கெட்டதான்ற போது நம்ம யாராவது நம்மளை பத்தி கேட்டா எல்லாம் நம்மளை பத்தி நல்லா தான் சொல்லுவோம். அந்த நூல்ல வந்து முதல்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு, if we sapiens are so wise, if we sapiens are so wise, why we are so self-destructive. ரொம்ப ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த நூலின் ஒரு அடித்தளத்தையே நமக்கு விவரிக்கிறதா இருக்கும். மறுபடியும் சொல்றப்பாங்க, if we sapiens are so wise, why we are so self-destructive. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உலகத்துல வந்து ஒரு போர் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வன்புணர்வு நடக்குது, ஒரு கொலை குற்றம் நடந்து கொண்டிருக்குது. ஆனா நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மனிதன் தான் சிறந்தவன், மனிதன் தான் நல்லவன் அப்படின்றோம். ஆனா நம்மை நாமே அழித்து கொள்ளும் ஒரு இனம் வந்து மிருகம் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேனிபாலிசம் சொல்லும் போது பசி எடுக்கும் போது தான் தன் குட்டியை சாப்பிடும். ஆனா மனுஷன் பார்த்தீங்கன்னா மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், பேராசையின் பெயரால், மது மாது சூது என்ற பெயரால் தன்னைத்தானே அழித்துக் கொள்வது இந்த ஒரு வரியில வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு யுவல் நோவா ஹராரி. அது அவர் வந்து மனிதன் வந்து அதிகாரத்தையும் அப்புறம் தகவலையும் சேகரிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா அந்த கிசு கிசு பேசுறது, ஒருத்தரை பத்தி ஏதாவது நம்ம தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பற்றியோட மற்றவங்களை பத்தி தகவலை தெரிஞ்சது ரொம்ப ஆர்வத்தை நம்ம வந்து காட்டும். அதே மாதிரி அதிகாரம் வேணும்னா அதற்கு எந்த இதுக்கு வேணா நம்ம வந்து செல்வோம். ஆனா அதே ஞானத்தை பெற வேண்டும். டு கெயின் விஸ்டம் மீன்ஸ் வி ஆல்வேஸ் டேக் அ ஸ்டெப் பேக். இந்த முறை வந்து இந்த நூல் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதே மாதிரி இன்றைய மாறி வரும் தகவல் தொழில்நுட்ப புரட்சியில பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து மனிதன் வந்து ஒரு சுவாசிக்கும் ஆக்சிஜன் போல எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சுட்டான். ஜஸ்ட் இமேஜின், நம்ம இன்னைக்கு கையில ஒரு நாள் கைபேசி இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகுன்னு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க.
அதை வச்சே நீங்க முடிஞ்சு பண்ணலாம். ஜப்பான்லயும் கொரியா தான் உலகத்திலேயே அதிகமாக கைபேசியை யூஸ் பண்றவங்க. குளிக்க போகும்போது சில பேர் அதுக்குன்னு ஒரு கவரை போட்டுக்கிட்டு மொபைல் போனை குளியல் அறைக்கு எடுத்து செல்லும் அளவுக்கு மொபைல் போன் அடிக்ட்ஸ் வந்து கொரியன்ஸ் என்ற தகவல் இந்த நூலில் வாசிக்கும் போது அப்போ அந்த ஆக்சிஜன் சொல்றாரு, இன்ஃபர்மேஷன் இஸ் தி ஆக்சிஜன் என்றோட தாக்கம் வந்து நமக்கு வரும். அதே போல இனி வரும் காலங்களில் வந்து இந்த ஏஐ என்பதெல்லாம் எப்படி இருக்குன்ற நூலில் வந்து ரொம்ப அழகா அடிபடுவார். இந்த ஆரம்பத்திலே பார்க்கும்போது யுவல் நோவா இந்த 3 கட்டத்தில் காட்டும்போது இந்த முதல் கட்டத்தில் வந்து மத நூல்களை பற்றி அப்படியே ரொம்ப நமக்கு புது புது விளக்கங்கள் கொடுத்துட்டே இருப்பாரு. இப்போ மத நூல்கள்லாம் எப்படி உருவானது, அந்த கிறிஸ்டின், இஸ்லாமிக், இந்து மதம் கொண்டு இப்போ நீங்க ஒரு பைபிள் ஸ்டோரிஸ் எடுத்துக்கிட்டா அது உண்மையிலேயே நடந்ததா இல்லையா, அது எப்படி உபகதைகள் வந்து 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 பெருசாகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மத நூல்கள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆகுது. அடிப்படைங்கிற சென்ஸ் நம்ம அதை வந்து அதையும் அறியாம அது ஒரு வேத மந்திரமாகவோ அது ஒரு புனிதத்தன்மையெல்லாம் கொடுத்து நம்மையும் அறியாமல் அதற்குள் நம்ம வந்து ஆட்கொள்ளப்பட்டு அதைக்குள் நம்ம வந்து உள்ள புகுந்துட்டோம்னு சொல்றது ரொம்ப அழகா இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அதிகார வெறியும் இந்த மத வெறியும் சேரும்போது என்ன வேணா நடக்கலாம் என்பதுக்கு இந்த நூல்ல வந்து பல தகவல் இருக்கும். அதுவும் குறிப்பாக யூதரா இருக்கும் யுவனாரி வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து சாடி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனா அது ஆசிரியருக்கு உண்டான ஒரு உரிமை தான். சில தகவல்கள் சொல்லும் போது சில முரண்களை நாம் எடுத்து காட்டி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இந்த நூல்ல வந்து நீ இந்த முதல் பக்கம் பார்த்தா வழக்கமா அந்த புறா படத்தை போட்டிருப்பார், பிஜன். ஸோ ஒய் அ பிஜன், எவ்வளோ விருங்குங்களுக்கு ஏன் இதுல வந்து புறாவன் போட்டிருப்பார் நீங்க பார்க்க. அதுக்கு தான் அந்த முதல்ல சொல்லுவாரு, டவ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பீஸ் இல்லையா, அந்த உலகத்துக்கு வந்து அமைதிக்கும் சமாதானத்துக்கும் சின்னமா இருக்குன்னா அது வந்து புறாவை தான் காட்டுறாங்க. அது எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம எவ்வளோ என்ன நினைச்சிருப்போம்னா அந்த நோஹாஸ் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உலகம் வந்து ஒரு பெரும் வெள்ளத்தால் அழியும் போது இறை தூதர் வந்து எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு ஜோடியும் ஒரு பெரிய கப்பலில் கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மழை நின்னப்போ அந்த புறாவை தான் வெளியே பறக்க விட்டாராம். புறா வெளியே பறக்க விட்டோடனே அது பறந்து போய் ஏதோ ஒரு மரம், அந்த மரம் தான் ஆலிவ் மரம், அந்த இலையை கொண்டு வந்து மறுபடியும் அந்த கப்பலுக்கு போது இனி இப்போ மெல்ல நின்றுச்சு, ஏதோ ஒரு இடத்துல நிலப்பரப்பு இருக்கு, நாம் எல்லாம் பாதுகாப்போம், அதனால தான் அந்த சிம்பிள் சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு அடுத்த இலக்காக அவர் என்ன சொல்வார், இந்த புக்கில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு புறாவின் கதையை வந்து சொல்லுவார். அதாவது செர் அமீன் வந்த புறாவுக்கு ஒரு பேர் செர் அமீன். முதலாம் உலக போர் 1918 வந்து பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் பயங்கரமான ஒரு போர் நடக்கும்போது அமெரிக்கா வந்து மறைமுகமாக வந்து பிரான்ஸுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. அப்போ பிரான்ஸுக்காக போராடி கொண்டிருக்க ஒரு 48 அமெரிக்கன்ல இங்கிலீஷ் சோல்ஜர்ஸும் ஒரு இடத்துல மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில் அவங்களை காப்பாற்றவில்லை என்றால் அந்த இடத்தில் ஜெர்மானிகள் குண்டு போட்டு அவங்களே உயிர் இழப்பு செய்யக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது ஒரு புறா தூதாக வருது. இந்த 45 கிலோமீட்டர் ஒரு புறா வந்து அதுல வந்து ஒரு சின்ன தகவல் போய் நான் இவங்க இருப்பிடத்தை திருப்பி கொண்டு போய் அந்த இடத்துல சொன்ன உடனே வந்து இங்கிலாந்து ரஷ்யன் தூதர்களும் வந்து இவங்களை காப்பாத்திக்கிட்டு அந்த புறா தான் இந்த 4 பேரை 48 எத்தனை பேர் இருப்பாங்க, 45 பேரை வந்து காப்பாத்திடுச்சுன்னு ஒரு உண்மையான நிகழ்வு சொல்லுங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறான் மக்கள்னா அதை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு தகவல்கள் தேவைப்பட்டது. ஆனா இந்த 5 அறிவு இருக்க புறா அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தது, அவ்வளவுதான். இங்க வந்து ஒரு அதுக்கு என்ன யாரு என்ன தெரியாது, அது காலில் கட்டப்பட்ட ஒரு குப்பியில இவங்க இருப்பிடத்தோட தகவல், அது தகவலை சேகரித்தது, தகவலை பரிமாறிட்டது, அதை எடுத்துக்கு வந்து இவங்களை காப்பாற்றுனதை எல்லாம் மறந்துட்டு அன்றைய காலத்தில் இந்த செர்ரமின்ற புறாவை மட்டும்தான் மக்கள் வந்து போற்றி புகழ்ந்து அந்த புறாவை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு கப்பலை கொண்டு வந்து அதை ஒரு காட்சி பொருள் ஆக்கி அதையெல்லாம் வழிபடுற அளவுக்கு மக்கள் போனாங்க என்பதுதான் ஒரு சுவாரஸ்யமா இருந்தது. அப்படியே 1920-30 வரைக்கும் அமெரிக்காவில் அந்த புறாவின் புராணத்தை பாடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை பார்க்கும்போது மக்கள் எவ்வாறு எல்லாம் அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிறாங்கன்றத ரொம்ப அழகா சொல்லிட்டு வரு. அந்த புறா இறந்த போது அமெரிக்காவின் புகழ்மிக்க ஸ்மித்சோனியன் மியூசியத்துல பல ஆண்டுகள் அந்த புறா வந்து காட்சி பொருளாக வைக்கப்பட்டது பார்க்கும்போது இது போன்ற தகவல்லாம் நம்ம வந்து மனிதன் தகவலால் எப்படி ஈர்க்கப்படுகிறான், அதனோடு ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டால் அதை மறக்காமல் எப்படி இருக்கிறான். உண்மையிலே பார்த்தா அந்த செர்ரமின்ற பறவை தான் பிற்காலத்தில் வந்து அந்த சமாதான சின்னமாக கூட மாறுவதற்கு ஒரு காரணமாகிறது. இது போல ஒரு சுவாரஸ்யமா ஆரம்பிப்பார். இந்த நூல்ல வந்து தகவல்களை அடுக்குவதில் வந்து யுவல் நோவா ஹராரியை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். சமீபத்தில் நீங்க குழுவில் இருக்கும் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, ஓப்பன் ஹைமர்னு ஒரு படம் வந்திருக்கு, ஆட்டோபாமை தயாரித்த ஓப்பன் ஹைமர். அதுதான் உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஹவு நெட்வொர்க் இஸ் பாசிபிள்,
அதாவது இரண்டாம் உலகப் போர் வரும்போது பரபரப்பான சூழலில் ஒரு ஆபத்தான ஒரு ஆட்ட பாமை தயாரிக்கலாம் என்று அமெரிக்கா முடிவெடுக்கும் போது அந்த ஓப்பன் ஹைமர் என்ற ஒரு விஞ்ஞானின் சயின்டிஸ்ட் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்படுது. அது அடிப்படையா ஒரு குழு இருந்தாலும் அந்த 1942 45 அந்த பாம் போடுறதுக்கு முன்னாடி இருக்கும் கிட்டத்தட்ட 13,000 பேர்கள் அடங்கிய ஒரு குழுவின் நெட்வொர்க். ஸோ ஹவு நெட்வொர்க் இஸ் ஸோ பவர்ஃபுல் என்பது வந்து இந்த ஓப்பன் ஹைமரோட ப்ராஜெக்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் உலக போர்ல வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டது. ஒரு பக்கம் ஜப்பான் விழுந்தது, இந்த பக்கம் ஹிட்லர் விழுந்தார். ஜப்பான் விழுந்தது ஒரு பேரடி வந்து எனக்கு வேற ஒரு பக்கம். இந்த நாசிஸ் விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா உளவுப்படையெல்லாம் சேர்ந்து நாசிஸோட நிறைய ரிசர்ச்ல கொண்டு போய் நிறைய தகவல்கள்லாம் எடுத்துட்டு போய் இருக்கிறாங்க. அந்த ரிசர்ச்சில் இருக்க தகவல்லாம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் அந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, நாசா மற்றும் அதாவது நிலவுக்கு மக்களை அனுப்பும் அளவுக்கு தகவல் எல்லாம் அன்னைக்கு உண்மையிலே நாசி ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருந்தது. அதை தான் நாசா எல்லாம் பயன்படுத்தி அவங்களோட ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திக்கிட்டான்ற ஒரு தகவலை அப்படியே அடுக்குவார். எனக்கு இதுல தான் யுவல் நோவாரே மிகவும் பிடிக்கும். ஆனா ஒரு யூதரா இருந்து நாசியிலிருந்து ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்து அது உலகுக்கு அவர் எடுத்து வைக்கிறது பார்க்கும்போது, ஸோ வென் இட் இஸ் அ ஃபேர் இன்ஃபர்மேஷன் whoever it is, even it may be from your enemy quarter, you have to exhibit and express it என்பது ரொம்ப இந்த இடத்துல எனக்கு பிடிச்ச ஒரு தகவல் ஆகும். இது மாதிரி இதெல்லாம் வந்து உண்மை தகவல். இப்ப சொன்னாங்க இந்த ஓப்பன் ஹைமர், இந்த செர்மி, அப்புறம் இந்த நாசி. ஆனா மனிதன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இந்த மூட நம்பிக்கையிலும் ஜோதிடத்தின் மேலேயும் அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் வித்தியாசம்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. அந்த ஜோதிடம் பத்தி ரொம்ப சொல்லுவார். ஏன் இது இவ்வளோ சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கு கூட ஏன் மக்கள் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளாவிலே இது ஒரு பெரிய வணிகமாகவும் பெரிய தொழிலாகவும் மாறிவிட்டது. ரொம்ப அழகா ஒரு 2-3 பக்கத்துல சொல்லிக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா 2021 ஆண்டு சந்தை மதிப்புப்படி அஸ்ட்ராலஜியோட மார்க்கெட் எவ்வளவு தெரியுமா? $12.8 பில்லியன். 12.8 ஒரு பில்லியன்னா 100 கோடி டாலர்ன்றா நீங்க அப்படியே எங்கேயோ கணக்கு பண்ணணும். அப்போ ஒரு மனுஷன் பாருங்க எவ்வளவுதான் விஞ்ஞானம் பகுத்தறிவு இந்த மாதிரி சிந்தனை வந்தா கூட மூட நம்பிக்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரான்றது அந்த ஒரு தகவல் வந்து ரொம்ப அழகா எடுத்துக்காட்டாரு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில தொடர்புடையதா இருக்குது. அன்லிமிட்டெட் கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஒரு அத்தியாயத்துல வந்து ரொம்ப அழகா வெளியிடுவார். இன்னைக்கு உலக பாப்புலேஷன் வந்து எந்த வகையெல்லாம் இணைக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாடின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் தான் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஏதோ ஒரு அன்லிமிட்டெட் கனெக்ஷன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு உலகத்திலே வந்து கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.4 பில்லியன் பாப்புலேஷன்ல பெரும் பங்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. ஆனா இந்தியாவில் இருக்க கிறிஸ்தவர் எப்படி, ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவர் எப்படி, ஐரோப்பியாவில் இருக்க கிறிஸ்தவர் எப்படி, தென் அமெரிக்காவில் கிறிஸ்தவர் எப்படி, வட அமெரிக்காவில் இருக்க ஏதோ ஒரு வகையில அந்த பைபிளும் இயேசுவும் அது வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க இணைக்கப்படுறாங்க. அது எப்படி இணைக்கப்படுறாங்க? நம்மளே எழுதப்படாத விதியாக சில அந்த பைபிள்ல சில குறிப்புகள் ஆகட்டும், ஆனா அந்த நியூ இயரோ கிறிஸ்துமஸோ அது போன்ற செலிப்ரேஷன் ஆகட்டும், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தங்களையும் அறியாமல் ஒரு பின்னி பிடைக்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். அதே மாதிரிதான் அடுத்தது சைனாவை சொல்லுவார். இன்னைக்கு வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆர் மோஸ்ட் பாப்புலர் ஆர் மோஸ்ட் பாப்புலஸ்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா சீன மக்கள் தான். அவங்களும் அதே 1.4 பில்லியன். இன்னைக்கு சைனா வந்து அசுர வளர்ச்சி இருந்தால் இட் இஸ் ஹோமோஜீனியஸ். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சைனா வந்து மேப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அகலமான மேப், ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தட் ஆஃப் அமெரிக்கா. ஆனால் டைம் ஜோன் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அங்கே போனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இன்னைக்கு அவங்க மொழி கூட நம்ம ஊர்லாம் மொழி உரிமைலாம் பேசும்போது சைனாவை கூட பல மொழிகளை எல்லாம் அழிச்சு எல்லாம் ஒருமுகத்தன்மையை ஆக்கி விட்டுட்டு அசுர வளர்ச்சி இருக்காங்க. ஸோ சைனீஸ் நான் ஒரு சைனாவுக்கு போகும்போது கூட பார்த்துருக்கேன். நம்ம எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி நமக்குலாம் தோணும். ஆனால் அவங்க கிட்ட போய் பார்த்தா தெரியும். பட் அந்த 1.4 பில்லியன்றதே அந்த நம்பரே ரொம்ப அழகா இந்த நூலில் வந்து அப்படியே தான் ஒரு வரலாற்று ஆய்வாளராக மானுடவியல் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற யுவல் நோவாரே வந்து உலகத்திலே பழமையான ஒரு தகவல் எங்கே கிடைச்சது, மெசோபொட்டாமியால வந்து ஒரு ஒரு கிளே டேப்லெட், அதாவது அது வந்து 2053 பிசி அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமத்துல வந்து ஒரு கிளே டேப்லெட்னா நம்ம களிமண்ணான ஒரு தட்டு மாதிரி அதுல தகவல் எழுதுறாங்க. அந்த தகவலோட குறிப்புகள்லாம் இன்னைக்கு டீசைஃபர் பண்ணி பார்க்கும்போது அந்த தகவல் என்ன சொல்லுன்னா, அந்த ஊர்ல இருந்து 896 விலங்குகள் வந்து பல ஊர்களுக்கு விற்கப்பட்டது.
அப்படின்னு போட்டோம். ஸோ ஹவு இட் வாஸ் ஃபார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தகவலை குறிப்பு வச்சிருந்தாங்கன்னா அந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு அட்வான்ஸா இருக்கும். ஸோ இந்த அந்த மனிதன் இப்ப நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல் கேட்க நம்மளுக்கு உண்டான ஒரு குறுகுறுப்பு அந்த தகவல் வந்து சேகரிச்சு கொண்டே இருக்கும். அந்த தகவல் நமக்கு தேவையா தேவையில்லையா, இதனால நமக்கு நன்மை பயக்குதா இல்லையா. ஆனா when it is surrounded with some interesting facts and story, we associate with that content very high. அதே மாதிரிதான் இன்னைக்கு மனித இனம்னா சேப்பியன்ஸ் சொல்றோம். சேப்பியன்ஸோட டிஎன்ஏவும் நியண்டர்தால் இன்னொரு இனம் இருக்கு, அது இனம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா டிஎன்ஏ மேப் பண்ணி பார்த்தோன்னா நியண்டர்தால் டிஎன்ஏ எல்லாம் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சேப்பியன்ஸுக்கும் நியண்டர்தாலுக்கும் 1-3% டிஎன்ஏ ஒற்றுமை இருக்குன்னு சொல்லும் போது அப்ப நமக்கு நம்மளோட வம்சாவழி யாரு, நம்ம அந்த 3% எங்க இருக்கோம்னு அப்படி வரும். அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, சிம்பான்சி மனித குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சார்ல்ஸ் டார்வினோட எவல்யூஷன் தியரியை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் கூட அங்கே கூட பாத்தீங்கன்னா சிம்பான்சிக்கும் நமக்கும் உள்ள டிஎன்ஏ வித்தியாசம் எங்கேயாவது 1.1 to 3% ஒற்றுமை. டிஎன்ஏ வித்தியாசம் நமக்கும் மனித குரங்குக்கும் வெறும் 2% தான் வித்தியாசம். நம்ம சிரிப்போம், அது எப்படி சார், அது என்ன சார் குரங்குன்றீங்க, என்னைய 2% தானா. ஆனா இதுல ஆழமான நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 2% எவ்வளவு பெருசுன்னு நீங்க புரிஞ்சு, அவ்வளவுதான். 2% such an enormous, ஏன்னா அதோட பேசிக் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாம் சேம் தான். நம்ம இன்னைக்கு சொல்ற விஞ்ஞானம், தொழில்நுட்பம், மொழி எல்லாமே ஜஸ்ட் 2% பார்க்கும்போது அந்த வீரியத்தன்மை அந்த இதெல்லாம் யோல் நோவாரி விளக்கத்துல பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஆச்சரியப்படும். ஸோ இது போல நிறைய இந்த முதல் கட்டத்துல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி கட்டமைக்குது ரொம்ப அழகா அவரு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் தான் மத நூல்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதை பத்தி கூட ஒரு 2 பக்கம் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 11வது கமாண்ட்மெண்ட் இருந்துன்னு சொல்லி உலகமே நம்பிச்சா. ஐரோப்பியா கண்டமே வந்து அது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்ல 11 கமாண்ட்மெண்ட்ஸ் இருந்தா அப்ப என்ன, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பாதிரியார் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு 11வது கமாண்ட்மெண்ட் அதுல சேர்த்துட்டாரு. உடனே அதையெல்லாம் நம்பி பின்பற்றிய காலங்கள்லாம் இருக்கும்போது எப்படி இதை மாறிடுச்சு அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரிதான் அந்த பைபிளை எப்படிலாம் திருத்தினாங்கன்னு வரும்போது நியூ டெஸ்டமெண்ட், ஓல்டு டெஸ்டமெண்ட், ப்ராட்டஸ்டன்ட் இப்படிலாம் ரொம்ப நிறைய விஷயங்களை இந்த நூல்ல வந்து அடிக்கிட்டே வரும்போது நான் முன்பே சொன்னது போல அவர் யூதரா இருந்தாலும் கிறிஸ்துவத்தில் இருக்கிற குறைபாடுகளை வந்து நிறைய எடுத்து காட்டுவார். குறிப்பாக இந்த 16ஆம் 18ஆம் நூற்றாண்டு வந்து யூரோப்ல ஏற்பட்ட ஒரு நிலைமை, அதாவது மதம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தரை ஆதிக்கம் செலுத்தும். இன்னைக்கு கூட நம்ம எல்லாம் அந்த வலதுசாரி சிந்தனைகளும் இந்துத்துவ கோட்பாடுகளை பார்த்து நம்ம ஒரு அச்சுறுத்தும் பயமும் வருதுன்றது இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டை நீங்க பார்க்கலாம். 16ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு யூரோப்ல வந்து தேர் வாஸ் அ கான்செப்ட் கால் விச் ஹண்டிங். உனக்கு சாமி பிடிச்சிச்சு, உனக்கு இது பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மேல ஒரு அந்த விச்சு குடி கொண்டு வந்துக்குன்னு தெரிஞ்சுட்டுனா அவங்களை எப்படியாவது கொலை செய்யணும், அவங்களை கொன்று விட வேண்டும் என்று எனக்கு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் close to 10% of the population was identified as witches. நினைச்சு பாருங்களேன், 10% மக்கள் உங்க ஊர்ல 10 பேர் 100 பேர் இருக்காங்களா, 10 பேர் பேய் பிசாசை பிடிச்சிட்டு அவங்கள நான் கொல்லணும், கொன்னாதான் தீரும்னு சொல்லும்போது எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. சில கட்டத்துல எப்படி போயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள பேய் பிசாசை அதை விச்சு பிடிச்சிக்கிட்டுன்னு சொன்னவங்க அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. ஆமாமா எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, என்னை கொன்னுடுங்க. அந்த அளவுக்கு போய் குழந்தைகளை கூட குடும்பமாக இந்த 16ஆம் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கொண்ட ஒரு கொடுமையானது மதத்தின் ஒரு பயத்தை நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது. அப்போ மதம், அந்த மதம்ன்ற வார்த்தைக்கே வேற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அந்த உண்மையான அர்த்தம் இந்த விச் ஹண்டிங் வந்து ரொம்ப விச் ஹண்டிங் பத்தி நிறைய சொல்லுவார். ஒரு சில குடும்பங்கள்லாம் அவர் விவரிக்கும் போது நமக்கெல்லாம் எப்பா நல்ல வேலை நம்ம அந்த காலத்துல இல்லடா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அப்படியே அந்த முதல் பார்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும்போது 2 ஆட்சி முறையை பத்தி ரொம்ப அழகாக சொல்வாரு. அது டெமோக்ரட்டி அண்ட் டொட்டாலிட்டேரியன். டொட்டாலிட்டேரியன் வார்த்தை சொல்லும்போது ரொம்ப உங்களுக்கு புதுசா தோணா. டொட்டாலிட்டேரியன் இஸ் நத்திங் பட் சர்வாதிகாரம், ஒரு முழுமையான அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள. அப்ப மக்களாட்சி என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம், பெரும்பான்மை அப்படின்னு. ஆனா உண்மையிலே மக்களாட்சி என்றால் பெரும்பான்மை என்பது வாக்கு தான். ஆனா அப்படி கிடையாது. அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் உண்டான பாதுகாப்பு, அதுதான் மக்களாட்சி. இப்ப நான் கடந்த பாயிண்ட்ல சொன்னேன் இல்லையா, 10% மக்களுக்கு வந்து பேய் பிசாசு பிடிச்சி அவங்களை விச் ஹண்டிங் செய்து நாம் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவதை ஏற்கும் ஒரு சமுதாயம் இருந்தது. ஆனா இன்னைக்கு 1% பாதிப்படைந்தாலும் அது மக்களாட்சியின் தோல்விதான்.
அப்படின்றத இந்த நூல்ல வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட வந்து நம்மளோட தகவல் வந்து அப்படியே எல்லாமே இருக்கும். அவங்க அரசாங்கத்துக்கு நம்ம நம்ம ஒப்படைக்கிறோம். நீங்க தான் என்ன காப்பாத்தணும், நீங்க தான் என்ன கண்டிக்கணும், நீங்க என்ன தண்டிக்கலாம், நீங்க என்ன வரி விதிக்கலாம், நீங்க சொல்றபடி நாம செய்யலாம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம். அது நமக்கு நிறைய விஷயங்களை கட்டுப்பாடு கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் அதற்கு நமக்கு பாதுகாப்பா அமையுதுன்னு ரொம்ப அழகா சொல்லுவார். இதெல்லாம் தகவல் சொல்லிட்டு வரும்போது ஹவு தட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி உள்ள வர வர மனிதனும் பரிணாம வளர்ச்சியில் மாறிக்கொண்டும் போது இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு நூல்ல ரொம்ப பிடிச்சமான ஒரு சென்டென்ஸ் பாருங்க. நான் வந்து பொறுமையா கூட சொல்றேன். Prior to the development of modern information technology, there are no examples of large scale democracies. தகவல் தொழில்நுட்பம் இல்லாத வரை பெரிய மக்களாட்சி இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. இது வந்து ரொம்ப ஆழமாக சிந்திக்க. So how information technology or information as a base has led to the development of democracy. இன்னைக்கு மக்கள் வந்து பெரும்பான்மையினர் மக்களாட்சியை தான் விரும்புறாங்க. இந்த மக்களாட்சியும் மன்னராட்சி சர்வாதிகாரம் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இந்த நூல்ல சொல்லும் போது அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியின் தாக்கம் வந்து தான் இன்னைக்கு பெரிய பெரிய மக்களாட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்குது. பார்த்தா அதுல இந்தியா கூட தான் உலகத்திலே மிகப்பெரிய மக்களாட்சி. அப்போ இந்தியா மாதிரி ஆட்சியில நீங்க சர்வாதிகார ஆட்சியோ மன்னர் ஆட்சியோ இருந்தா எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கலாம். அப்போ இன்னைக்கெல்லாம் வேறால் எவ்வளோ நமக்கு வேற்றுமை விருப்பு வெறுப்பு இல்லைனாலும் இந்த மக்களாட்சி தான் நமக்கு அடிப்படை பாதுகாப்பும் அடிப்படை உரிமைக்கு உண்டான உத்தரவாதம் தருவது வந்து நூலில் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு. அந்த மாதிரி மக்களாட்சி மன்னராட்சி இந்த சர்வாதிகாரம் ஆட்சின்னு சொல்லும் போது யுவோ வராரு வந்து இந்த இடதுசாரி சிந்தனைகள் வந்து என்னை இந்த நூல்ல எனக்கு ஒரு கேள்வியா கூட இருக்கலாம். அதை ஏன் ஒரு எதிர்மறையாவே பார்க்கிறாரு. When there are different several forms of government, even the left wing was successful in many governments even today. ஆனா அவர் இந்த நூலின் ஆசிரியர் ஓல்னோவார் வந்து அதை வந்து ஏற்கவில்லை. அதுதான் நான் வெளிப்படையா அந்த நூல்ல பார்க்கலாம். அதுல குறிப்பா அவர் வந்து ரஷ்ய புரட்சியும் அதுக்கப்புறம் அந்த லெனின் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியெல்லாம் ரொம்ப குற்றச்சாட்டு சொல்வாரு. அதுக்கப்புறம் நாசி கூட ஒரு வகையாக ஆரம்பத்துல மக்கள் ஆட்சியா வந்து ஆனா அவங்க அடிப்படை தத்துவங்கள் இடதுசாரியாவது இன்றைய சீனாவையும் கொரியாவும் வந்து குறிப்பாரு. அந்த யுவோ புக்ஸை நீங்க பார்த்தீங்க இவ்வளவு நாள் நான் பேசும்போது நீங்க பார்த்துக்கலாம். அந்த உலக வரைபடத்துல இருந்து எல்லாத்துல இருந்து ஒரு தகவல் எடுப்பார். அது எப்படிதான் எடுக்கிறாரு எப்படிதான் கோர்த்து சொல்றாருன்னு தான் அதுக்கு அந்த ஏன் நம்ம வந்து இடதுசாரி அந்த கம்யூனிசம் சிந்தனையை வந்து நாம வந்து ஏற்றுக்கொள்ள இவர் தயங்குறாருன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த வளர்ந்து இடதுசாரி சிந்தனைகள் ஆட்சிகள்லாம் தி சூப்பர்விஷன் அண்ட் சர்வேலன்ஸ் வாஸ் அட் தி மேக்சிமம். அந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்ல வந்து அதாவது இப்ப இருக்க ஸ்டாலின் சொல்ல நான் யுஎஸ்எஸ்ஆர் இருக்குல்ல ஸ்டாலின் ஆட்சியில பாத்தீங்கன்னா வந்து 3.5 to 4 மில்லியன் 40 லட்சம் பேர் மக்களை கண்காணிப்பதற்காகவே பணியமர்த்தப்படுறோம். அவங்க வேலையே இதுதான், மக்களை கண்காணிக்கணும், எங்க போறாங்க எங்க வராங்க என்ன வேலை செய்யறாங்க, டு கேதர் ஆல் டீடைல்ஸ். அந்த ஆல் டீடைல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க வந்து கட்டு வச்சுனா. அதனால தான் நம்ம யூஎஸ்ஆர்லாம் பார்த்தா வி கால் தம் as அயன் கர்டன் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த கோர்பச்சேவ் காலத்தில் 92க்கு அப்புறம் அது வந்து சிதலமானதுனால. ஆனால் அந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அந்த டொட்டாலிட்டேரியன் அண்ட் ஏன் அவங்களால அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் பிகாஸ் தே ஹேட் த கண்ட்ரோல் ஓவர் த பாப்புலேஷன் வித் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் வந்து ஹவு ஸ்ட்ராங் இட் இஸ் வந்து இந்த வலதுசாரி வந்து நமக்கு ஒரு உதாரணமாக இருக்குதான் சார். அதை இன்னைக்கு சீனாவே எடுத்துக்கலாம், கொரியாலேருந்து ஒரு தகவலை நம்மளால வெளியே எடுக்க முடியாது. அப்போ தே ஆர் ஹேவிங் த கண்ட்ரோல் ஓவர் த இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனோட ஆபத்தையும் அதோட சவால்கள் நமக்கு ரொம்ப அழகா இந்த முதல் அத்தியாயத்தை இந்த முதல் அத்தியாயம் முடிக்கும் போது தான் அடுத்த பாகத்துக்கு வர ஹவு நெட்வொர்க்ஸ் வேர்ஸ் அந்த ரெண்டாவது பாகம் தான் பார்த்தா இந்த இன்ஆர்கானிக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாரு. அது இன்னைக்கு வந்து நம்ம வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்ப புரட்சி வந்து மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இயங்கக்கூடியதெல்லாம் நிறைய ஆபத்தை விளைவிக்கக்கூடியும் நம்மை உளவியல் செலவை செய்யக்கூடிய அளவுக்கு தான் தகவல் தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு. முதல் பாகத்தில் அவர் ஃபுல்லா ஹிஸ்டரியும் ஆந்த்ரோபாலஜியும் வரலாற்று தகவல்களையும் அன்னைக்கு இருக்க ஆட்சி முறை அரசு முறைகளாக ரெண்டாவதுலாம் அழகா அப்படியே பையா அவர் வந்து இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்குள்ள வருவார். அதுல முக்கியமா அவர் சொல்றது வந்து இணையதளம், கைபேசி, சமூக ஊடகம், பிளாக் செயின் டெக்னாலஜி, அப்புறம் அல்காரிதம், இதையெல்லாம் சேர்ந்து அடுத்த கட்டமாக இருப்பதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாம் என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு. 1940 முதல் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கும் என்று அன்னைக்கு யாருமே அது வந்து
ஜஸ்ட் another எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்கப்படும் தகவல்களும் இன்னைக்கு அதை நம்பிதான் உலகமே இயங்குவதை நாம் வந்து பார்க்க முடியும். இதுல வந்து இந்த அல்காரிதம் என்பது தான் ரொம்ப அதாவது நெறிமுறைன்னு சொல்லுவாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பர்மாவில் இருக்கும் ரோஹிங்கியா கலவரத்தை பத்தி இந்த நூல்ல வந்து ரொம்ப விளக்கமா அந்த 2வது பாகத்தை சொல்லிப்பார். அந்த கலவரம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கலவரம் உருவானதுக்கு காரணமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான், சமூக ஊடகம் தான். இன்னைக்கு நம்ம பலரும் பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்புக்ல வந்து அன்னைக்கு ஒரு அடிப்படை மதவாதிகள் இன்னொரு மதத்தை பற்றி தவறாக வன்முறையை தூண்டும் அளவுக்கு பதிவுகள் தொடர்ந்து போடும்போது அந்த ஃபேஸ்புக் அல்காரிதம் என்ன ஆச்சுன்னா இதுல நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனித உளவியல் சிந்தனை எப்படின்னா இது போன்ற ஒரு பரபரப்பான விஷயங்கள், பிறரை குற்றம் சொல்வது, பிறரை குற்றச்சாட்டு சொல்வது, வன்முறை போன்ற விஷயங்கள்லாம் உடனே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதே பண்ணா அந்த பாலியல் உறவு முறை எல்லாம் பார்த்தா நம்மளே அறியாம கூட நேரம் அதில் வந்து செலவழிப்போம். அப்படிப்பட்ட வன்முறையை தூண்டும் ஒரு போஸ்ட் அன்னைக்கு காலத்துல, அதுவும் குறிப்பா அந்த பர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பினர், அந்த அமைப்பில் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு. ஸோ அவங்க கிட்ட இருந்தா சரியான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும்னு சொல்லி அந்த மக்கள் நம்ப ஆரம்பிச்சு அது தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த பரப்பலை வந்து ஃபேஸ்புக் வந்து கண்டுக்காங்க. இது வந்து கை கட்டுக்கு மீறி போகுதுன்னு அவங்க நினைச்சிருந்தா அதை அன்னைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஆனா அன்னைக்கு பர்மாவில் வந்து ஃபேஸ்புக் சார்பாக இருந்து அது ஒரே ஒரு எம்ப்ளாயி தான். ஸோ ஃபேஸ்புக்கை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடியே வன்முறை வெடிச்சது. வன்முறை வெடிச்சதுன்னா சாதாரண வன்முறை இல்லைங்க. கிட்டத்தட்ட 25,000 பேர் உயிரிழந்தார்கள், 30,000 பேர் கற்பழிக்கப்பட்டார்கள், 7.3 லட்சம் பேர் அந்த நாடு கடத்தப்பட்டார்கள். ஒரு அல்காரிதம் ஒரு சமூக ஊடகத்தின் தாக்கத்தால் ஒரு நாட்டில் எவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு பாருங்க. இதை வந்து அவங்க ஃபேஸ்புக்காரனே அவங்களோட இதுல வந்து பின்னாடி வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. பட் தட் அந்த வருத்தம் வந்து காலாவதியான காலதாமதமான வருத்தம். அதுக்குள்ளான பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கலவரங்களும் உயிரிழப்புகளும் நடந்துதான். ஸோ இதுதான் வந்து இந்த முதல்ல இந்த பாகம் இன்ஆர்கானிக் நெட்வொர்க். நம்மளே அறியாம ஒரு நெட்வொர்க்ல ஒரு தவறான தகவல் போடும்போது அது பரப்பப்பட்டால் ஒரு மனிதனிடம் வன்முறை தூண்டும் அளவுக்கு அது இருக்கும் என்பது தான் கேட்பார். அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்லுவாரு. அடுத்தது ஒரு இலகுவான எளிமையான கருத்து ஒன்று சொல்லுவார். நம்ம இப்போ இணையதளத்தை பயன்படுத்தும் போது இந்த கேப்சான்னு ஒன்று வரும். கேப்சானா என்ன, ஒரு 10 படம் வரும். அந்த படத்துல வந்து இதுல எத்தனை ரோடு இருக்கு, எத்தனை மிருகம் இருக்கு, எத்தனை தண்ணி இருக்கு, எத்தனை குளம் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ அது என்ன, அதுக்கு ஏன் யூஸ் பண்றாங்கன்னா அதை இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துறவங்க மனிதன் தான். there is no artificial intelligence or some machine language, machine ML யூஸ் பண்றாங்கன்னு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கேப்சாவை கூட ஓப்பன் ஏஐ வந்து நான் யூஸ் பண்ணாமலே கூட அது வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வரும்போது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இப்போ நான் ஒரு என்னோட பேங்க் டிரான்சாக்ஷன் நான் பண்றேன். அப்போ நான் எவ்வளோதான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஒரு அமௌண்ட்டை போனது அது கேப்சா பாப்அப் ஆகும். அப்போ என்ன ஆகும், அங்கே மனிதன் தான் அதை வந்து பயன்படுத்துறாருன்னு உறுதியாகும். அப்போ அது உறுதி செய்யுது. ஆனால் இந்த ஏஐ என்ன செய்யணும்னா என் பேர்லேயே போய் என் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேப்சா ஓப்பன் பண்ணா கூட அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வழியா அந்த கேப்சாவை ரீட் பண்ணி அதில் கரெக்டாக போனால் என் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போயிட்டு என்னோட எல்லா பணத்தை கூட களவாடக்கூடிய டெக்னாலஜி அன்னைக்கு வந்தபோது ஸோ கேப்சாவை கூட நம்மளை காப்பாற்ற முடியாது என்பதுதான் இதில் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு வந்து பங்குச்சந்தை. ஸோ அந்த பங்குச்சந்தை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த நூலில் பங்குச்சந்தையும் வங்கிகள் கூட பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இன்று ஏஐ அல்காரிதம் தான் இயக்குது. அப்போ ஒரு நிறுவனத்தின் பங்கை வாங்கினா முன்னாடி நம்ம நினைப்போம் அதோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம், அதோட டைரக்டர்ஸ் பார்ப்போம், அதோட மார்க்கெட் ஷேரை பார்ப்போம், அதோட ப்ராடக்ட்ஸை பார்ப்போம். இன்னைக்கெல்லாம் அது கூட இல்லைன்னா எந்த அல்காரிதம் அப்ளை ஆகுதோ அதை வச்சு அந்த பிஸ்னஸே மாறக்கூடிய அளவுக்குலாம் பயங்கரமான ஆபத்து. அப்போ பொருளாதாரத்தில் கூட இந்த ஏஐ எவ்வளவு ஆளுமையை செலுத்துதுன்னு பார்க்கும்போது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல, இட் இஸ் ஏலியன் இன்டெலிஜென்ஸ் கூட அழகா சொல்லுவாங்க. ஏலியன் நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு இன்டெலிஜென்ஸா கூட இதுல இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எவ்வளவு தகவல்கள் இந்த அல்காரிதம் வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு கரண்ட் இருக்கு, ஒரு நாளைக்கு 100 யூனிட் கரண்ட், நீங்க மாசத்துக்கு 100 யூனிட் கரண்ட் நீங்க பயன்படுத்திங்கன்னா நீங்க பிரிச்சு பார்க்கலாம். 100 யூனிட்ல டிவிக்கு ஒரு 10 யூனிட் போயிருக்கும், ஃப்ரிட்ஜுக்கு ஒரு 8 யூனிட் போயிருக்கும், மிக்சி கிரைண்டருக்கு ஒரு 10 யூனிட் போயிருக்கும், லைட்டு போயிருக்கும், மொபைல் ஃபோனுக்கு அப்படிலாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு டேட்டாவை
உலக அளவே சொல்றேன், இங்க டேட்டாவை ஹேண்டில் பண்றதுலேயே மட்டும் 1.5% ஆஃப் டோட்டல் பவர் இஸ் யூஸ்ட். ஆனால் நீங்கள் பாருங்க, எலக்ட்ரானிக் பொருள்லாம் அவ்வளோ ஒன்றும் பவர்லாம் கன்சியூம் பண்ணாது. ஆனால் உலகத்தில் இருக்க அத்தனை டேட்டாக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு 1.5 பவர் டோட்டல் பவர் யூஸ் ஆகுனா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அது 3% ஆகிடும். அப்போ உலக மொத்த எனர்ஜியில் 3% வில் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் இந்த டேட்டா சென்டர்ஸில் மட்டுமே யூஸ் பண்ண போகும். அந்த டேட்டாவோட சைஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த டேட்டா தான் இந்த இந்த ஏஐ அல்காரத்தோட அடிப்படை. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசாங்கம் வந்து டிக்டாக்னு ஒரு செயலியை வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பேன் பண்ணாங்க. நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, ஐயோ அநியாயமா டிக்டாக்கை போய் தூக்கிட்டாங்க, நான் எவ்வளவு ஜாலியா இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிக்டாக்ன்றது ஒரு நீங்க நினைக்கிறீங்க அது வந்து ஒரு பொழுதுபோக்கு, ஒரு நகைச்சுவைக்காகவும் நம்மளை நாமே ஒரு கேளிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு, ஆனா அதில் பயன்படுத்தப்படும் அத்தனை வீடியோகளையும் ஏதோ ஒரு அல்காரத்தை பயன்படுத்தி உங்க டேட்டாவை எல்லாமே எடுத்துட்டாங்க அந்த நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தோட டிக்டாக்கோட நிறுவனத்தின் பேர் வந்து பைட் டான்ஸ். பைட் டான்ஸ்ன்றது சீனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். நினைச்சு பாருங்க, அந்த நிறுவனத்தின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 120 பில்லியன் US டாலர்ஸ். ஒரு செயலியை வச்சுக்கிட்டு, ஒரு நகைச்சுவை செயலி, ஒரு வீடியோ செயலியை மட்டும் வச்சுக்கிட்டு 120 பில்லியன் US டாலர்ஸ் டிக்டாக் நிறுவனத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. எதுக்கு வேலை செய்யறாங்க? நீங்க அனுப்புற வீடியோவை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணும்போது உங்க போன்ல இருக்க அனைத்து டேட்டாக்களும் எடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க ஒரு செயலியை அப்ளை பண்ணும்போது அப்ப எவ்வளவு போட்டீங்களோ அப்படியே டேட்டாவை எடுத்து எடுத்து அந்த டேட்டா வந்து பிரிச்சு மேய்ஞ்சிடுவாங்க. இது வந்து இப்ப சமீபத்துல வந்தது தான். நம்ம ஒரு 15 ஆண்டுக்கு மேலே நீங்க அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த ஸ்மார்ட் போன்லாம் வந்து ஆரம்ப காலகட்டம். அது நீங்க பார்த்திருக்கீங்கன்னா உலகத்துல ஆங்கிரி பேர்ட்ஸ் என்ற கேமை விளையாடாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலாம் அப்படியே குண்டிகோல் வச்சு இழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் கூட தேஞ்சா மாதிரி கூட இருக்கும். அப்படியே ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாடுறவங்க முதலாக இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் வச்சு தான் தட் கம்பெனி ஹேட் தி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க வந்து உலக நாடுகளுக்கே தகவலை வந்து வித்த ஒரு நிறுவனம் வந்து இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் நிறுவனம். அது பின்லாண்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். ஸோ அந்த நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது இப்போ ஃப்ரீயா எவ்வளோ ஜாலியாக நமக்கு ஒரு கேமை தரான் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே விளையாடிட்டு இருந்தது. ஆனால் உங்கள் தகவலை வைத்து அவர்கள் பல பில்லியன் டாலர்கள் அந்த காலகட்டத்தில் பொருளீட்டினா அந்த கம்பெனி பின்னால் வந்து ஓரளவுக்கு லாபத்தை குறைத்து கொண்டு செயல்படியாமல், ஏன்னா அது ஒரு கேம்ன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சேச்சுரேஷன் வந்துடும். ஆனால் அதுக்கு எதிர்மறையானதான் டிக்டாக் போன்ற ஒரு செயலிகள். ஸோ இது போன்ற எப்படி எல்லாம் இது வருது. அப்ப இதையெல்லாம் இந்த ஏஐ அல்காரிதம் மூலம் சேரும்போது இந்த அமௌண்ட் ஆஃப் டேட்டா, ஏன் இது நான் திருப்பி டேட்டா சயின்ஸ் சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு செயல்பாடுகள் செய்யணும்னா ஒரு 100 பேரை பற்றி வேணும்னா 5 பேர்கிட்ட கருத்து கேட்டு இந்த 100 பேர் இப்படிதான் இருப்பாங்க நான் முடிவு பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு இந்த அல்காரிதம் எப்படி பண்ணா 100 பேர்கிட்டயுமே நீங்க கருத்து கேட்டுக்கலாம். அப்போ தி அக்யூரசி லெவல் இஸ் செவரல் டைம்ஸ் ஹையர். ஒரு அந்த ஏஐ எல்லாம் என்ன பண்ணுன்னு பாருங்களேன். இப்போ நீங்க சராசரியா நான் ஒரு பக்கத்தை இந்த உண்மையிலே இந்த யுவல் நோவா ஹராரி இந்த நூலை எனக்கு வந்து வாசிக்க கிட்டத்தட்ட 3-4 வாரம் ஆயிடுச்சு. நிறைய வேலைப்பாடு இருந்தால் ஒரு 400 பக்கத்தை வாசிக்க போனா சராசரியா வாசினா ஒரு வாரத்துல வாசினா அதில் உள்ள தகவல்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு டைம் எடுக்கும். அதை உள்வாங்கி நான் வாசிக்க வேண்டியதா இருந்தது. அவ்வளோ தேவைப்பட்டது எனக்கு டைம். ஆனால் அந்த ஏஐ இந்த புக்கை கொடுத்தீங்கன்னா, புக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நாளைக்கு வந்து சில மணி நேரத்தில் 2.6 பில்லியன் வேர்ட்ஸ். ஒரு பில்லியன் என்பது 100 கோடி. அது 260 கோடி வார்த்தைகளை 2-3 மணி நேரத்துல ஏஐ வந்து ப்ராசஸ் பண்ணிடும். 260 கோடி. அது இந்த நூல் அழகா சொல்லிப்பாரு. இதே ஒரு மனுஷன் 260 கோடி வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்றால் அவன் 40 ஆண்டுகள் தொடர்ந்து வாசிக்கணும். அப்போ அந்த 40 ஆண்டுகளை நான் வாசிச்சா கூட அதை திருப்பி நான் யாருக்கிட்டயா சொல்றதுக்கு எத்தனை ஆண்டு தேவைப்படும். ஆனா ஏஐ டேட்டா பேஸ் அல்காரத்துல அந்த 40 ஆண்டுகள் நான் வாசிக்கக்கூடியது அந்த 260 கோடி வார்த்தைகளை வந்து ஒரு டேட்டா பேஸ்ல போயிட்டுன்னா அந்த டேட்டாவை அதை எப்படி வேணா மேனிப்புலேட் பண்ணலான்றது தான் இவ்வளோ தகவல் இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம தண்ணீர் இருக்க மீன் போல் ஆயிடும். தகவலை உள்வாங்குவதும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒன் வே. நியூஸ் பேப்பர் ஆர் ஈவன் பேசிக் இன்டர்நெட் டெக்னாலஜி இருக்கும்போது we were only receiving. இன்னைக்கு சமூக ஊடகத்தை வந்த பிறகு we are giving back. இல்லையா? நம்மளே அறியாம நம்ம தகவல் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்துகிற செயலி வந்து வாட்ஸ்அப்ல ஒரு தகவலை நீங்க அனுப்பிச்சுட்டா நீங்க நினைச்சுவீங்க டெலீட் பண்ணிட்டா டெலீட்டட்னு சொல்லிட்டு. அவன் நினைச்சா அதை எப்படி வேணா ரெக்கவர் பண்ணலாம் உங்களோட கான்டாக்ட். ஸோ அதனாலதான் அந்த அல்காரிதம்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து we were only receiving and now we are not only receiving,
we are emitting இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் போக போக என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கு. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல பார்த்தீங்கன்னா இப்பயே கூட பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு பிரைவேசி என்பது எதுவுமே இல்லை. நம்ம வந்தே பாரத்ல ட்ரெயின்ல போனா கூட சிசிடிவி வச்சுட்டாங்க. எங்க போனாலும் சிசிடிவி தான் இல்லையா? இன்னைக்கு யாராவது ஒரு தப்பு செஞ்சு மாச்சிட்டா முதல்ல என்ன தேடுறோம்? அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் பாருங்க, உடனே போட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 பில்லியன் 100 கோடி சிசிடிவி, 100 கோடி. அப்படியே அதை மக்களோட பண்ணி பார்த்தாங்கன்னா 8 பேருக்கு ஒரு சிசிடிவி, 8 பேருக்கு ஒரு சிசிடிவி. அது சைனாவில் தான் ரொம்ப அதிகம். சைனாவில் ஒரு பேருக்கு 3, 1:3 உலக. அப்போ நம்ம ஆப்பிரிக்கா ஏஷியன் கண்ட்ரி தான். உலகத்துல 8 பேருக்கு ஒரு சிசிடிவி. அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்க வந்து இன்னைக்கு விவரத்துல நீங்க உங்க சிசிடிவி ரெக்கார்ட் ஆயிடுவீங்க. அது எங்க வேணா இருக்கலாம். நீங்க உங்க வீட்டு பக்கத்துல போலாம், எங்க சம்வேர் யூ ஹேவ் பீன் கேப்சர்ட். அப்போ பிரைவேசி என்பது எதுவுமே இல்லை. இது வந்து திருடனுக்கு மட்டும் இல்லை, என்னோட தனிமையும் இது வந்து பாதிக்கப்படுது தான். இந்த அதே மாதிரிதான் அந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் ஒரு சாஃப்ட்வேர்லாம் வந்து பாத்துங்க. நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனாவுக்கு போயிருந்தேன் பாத்துங்க. நம்ம இமிகிரேஷன் முடிச்சு போகும்போது பொதுவாக இமிகிரேஷன்னா பக்கத்துல என்ன ஒரு கேமரால போட்டோ எடுத்துட்டு போகணும். சைனாவில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல போய் நில்லுங்கன்னுவாங்க. நின்று அடியே 3 தடவை சுற்ற சொல்லுவாங்க. அவன் என்ன முழுசா போட்டோ எடுத்து வச்சுப்பான். நான் எங்க போனாலும் எனக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த போட்டோனா ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதை ரிட்ரீவ் பண்ண என்ன வீடியோவா இமேஜா கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிட்டா என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ சீனாவில் வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் இப்போ நம்ம கூட பார்ப்போம். சில காமெடியா சில இமேஜஸ்லாம் படலாம், சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க, பெரியவனானா எப்படி இருந்தீங்கன்ட்டு. சைனால இதை வந்து இந்த ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் இன்னும் அட்வான்ஸா போயிட்டு ஒரு ஆள் வந்து என் பையன் 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு, இதான் படம்னு சொன்னா அந்த படத்தை வச்சு அந்த ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வச்சு 20 வருஷம் முன்னாடி இந்த குழந்தையா இருக்கிறவன் இன்னைக்கு அவருடைய, ஏன்னா அவ்வளோ இமேஜஸ் ப்ராசஸ் பண்ணி போனா இந்த மாதிரி இருப்பாரு. உடனே இந்த மாதிரி இருக்காங்க, இங்க டேட்டா பேஸ் செக் பண்றாங்க. நான் சொன்னேன் எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட். அப்படியே எங்கேயாவது மேட்ச் வரும், மேட்ச் வரும்போது ஒரு 10 பேருக்கு மேட்ச் வரும். 10 பேர்ல என்ன பண்ணுவோம், நீங்க எந்த ஊர்ல இருக்காரு, எங்க போயிருக்கான்னு பார்த்தேன். இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் உங்க பையனா இருப்பான்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு ஒரு செக் பண்ணி பார்த்தா மேட்டர் ஆஃப் ஃபியூ டேஸ் தே குட் ட்ராக். அப்போ முன்னாடிலாம் ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டா எங்க தாத்தா தொலைஞ்சு போயிட்டாருங்க, இனிமே எங்க போயிட்டாரு, இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போயிடும். ஸோ இதுதான் வந்து தகவல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி. இந்த சர்வேலன்ஸ் எவ்வளவு கொடுமையானதுன்றது ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவாரு ஈரான் பத்தி. சமீபத்துல கூட அந்த ஈரான்ல ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆடையை கழிந்து ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் ஆச்சுல, அதுதான் இதுல அடித்தளம். அது வரைக்கும் ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரியா இருந்த ஈரான் வந்து 1979 ஃபண்டமெண்டல் இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு அவங்களை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கட்டுப்பாடு நாட்டில் கடுமையாக விதிக்கப்பட்டது. அந்த பல மதங்கள்ல பல குறைபாடுகள். இஸ்லாமிய மதத்துல தான் பெண் ஒடுக்குமுறை மிகவும் அதிகம் வந்து பலரும் ஏற்றுப்பாங்க. அதுதான் அந்த ஹிஜாப், நம்ம வந்து ஹிஜாப் வச்சு இஷ்யூலாம் வந்து இஸ்லாமிய ஹிஜாப் போடாம ஒரு பெண் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தண்டனை வந்து பல கட்டத்துல இருக்கு. முதல் தடவை ஃபைனு, 2வது தடவை சவுக்கடி, 3வது தடவை 25 சவுக்கடி, 4வது தடவை பயங்கரமான ஃபைனு, 5வது தடவை பண்ணிட்டீங்கன்னா ஜெயிலு, 6வது 7வது தடவை பண்ணா உங்களை கொலை செய்யக்கூட அந்த சட்டத்துல இடம் உண்டு. அப்போ ஒரு காலத்துல என்ன பண்ணுவீங்க, 79ல இன்டர்நெட் சர்வேலன்ஸ்லாம் கிடையாது. நீங்க போலீஸ் இல்லாத இடத்துல அவங்க ஜாலியா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு உலகத்திலே ஈரான் பெருநகரத்துல அதிகமாக சிசிடிவி வச்சிருக்காங்க. ஒரு பெண் வந்து அந்த புக்கில் எழுதியிருப்பாரு பாருங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பொருட்கள்லாம் வாங்கிட்டு 2 பையில தூக்கிட்டு போறாங்க. ஒரு பை விழுந்தவொடனே அவங்க குனிறாங்க. குனியும் போது ஹிஜாப் வந்து வெளியே போயிடுச்சு. மறுபடியும் பைய தூக்குறாங்க. அவங்க ஹிஜாப்ல முகத்தை மறைக்கல. அந்த சிசிடிவி கேப்சர் பண்ணிடுது. அவ்வளவுதான். 1 ஹவர்ல அந்த பொண்ணுக்கு அந்த ஊர்ல கணக்குப்படி 1.5 லட்ச ரூபா ஃபைன் போட்டாங்க. அந்த பொண்ணு மன்றாடுறா, மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ், நான் என்னோட பொருளை எடுக்கதான் என்ன, ரூல் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் கொடுமையான இருக்குல்ல. இன்னும் அதிகமா இது போன்ற நிறைய விஷயங்கள் இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி சர்வேலன்ஸ், உங்க மொபைல் போனை வந்து ஏதோ ஒரு வகையில சர்வேல் நடக்கும். இன்னைக்கு உலகத்திலே பெரு நிறுவனம் கூகுள், அமேசான் எல்லாமே உங்க போனை வந்து சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் பாத்தீங்கன்னா முன்பே சொன்னது போல அமெரிக்காவில் நம்ம ஊர்ல கூட ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஈஸி சேர்ல சாஞ்சிக்கிட்டே இருக்கும். இது அமெரிக்காவில் வந்து இவங்க வந்து கவுச் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுச்னா ஒரு குஷனுக்கு ஒரு இது மாதிரி, அதை திண்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள கவுச் பொட்டேட்டோ. இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா கவுச் பொட்டேட்டோஸ் எல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, முன்னாடிலாம் நம்ம வந்து
ஒரு இணையதளத்தை பார்ப்போம், சமூகத்தை ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம். இன்னைக்கு எல்லாருக்கும் சேனல் உண்டு. அது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வட அமெரிக்காலாம் அந்த வீலாகுன்னு ஒன்று வச்சுப்பாங்க. எங்க வீட்டில் கிச்சன் எங்க இருக்கு, பெட்ரூம் எங்க இருக்கு, நான் எங்க போனேன் அங்க போன வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்ப நம்மளே அறியாம நம்ம கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டென்ட் மட்டும் கொடுக்கல, நம்மையே அறியாம நம்மளோட அடையாளத்தையும் சேர்த்து கொடுக்கறது தான் இதுல ஒரு ஆபத்து வந்து ரொம்ப அழகா சொல்லி அதுலயே இந்த அத்தியாயத்தை வந்து சோசியல் கிரெடிட்னு ஒண்ணு எல்லாம் சொல்லுவார். இன்னைக்கு ஒரு ஆளை நான் மதிப்பிட வேண்டும் என்றால் சமூக ஊடகத்தில் அவர் யாருன்னு நான் பார்ப்போம். உண்மையிலே நடக்குதுங்க. சமீபத்தில் நான் ஒரு நண்பர் வந்து அந்த கல்யாண வெப்சைட்லாம் இருக்கு இல்லையா, மேட்ரிமோனியல் சைட்ஸ்லாம் பாருங்க. நீங்க ஒரு வரனை பார்க்கணும்னா சரி கொடுத்துட்டு போங்கன்னுவாங்க. முதல்ல அவங்கள தேடுறது சமூக வலைதளத்தில் தான். அவர் யாரு, அவர் நண்பர் யாரு, அவங்க நண்பருக்கு அவருக்கு என்ன இருக்கு, அவர் எந்தெந்த சமூகத்துல அவர் பேர்ல இருக்காரா, அவர் வேற பேர்ல இருக்காரா, எல்லாத்தையும் பிரிச்சு கொஞ்சம் ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அப்போ அது ஒரு உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி. நீங்க ஜாலியா இருந்தா பொண்ணு வீட்டுல சொல்லுவாங்க, ஐயோ அந்த மாப்பிள்ளையா அப்பா ஃபேஸ்புக்ல பார்த்தேன், அவர் போடுற ஆட்டம் தாங்கல அப்படின்னு தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய. ஆனா இயல்புல அப்படி இல்லாம கூட இருக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்ப மாற்றமா அப்படியே வரும்போது இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த அல்காரிதம் நிறைய பின்னரும் பார்த்து ஒரு இடத்துல தன்னைத்தானே திருத்தி கொள்ளும் ஒரு அல்காரிதம் இன்னைக்கு வந்து வந்துட்டே இருக்குன்னு தான் சொல்றாங்க. அது எப்படின்னா இப்போ நான் முன்னாடி சொல்ல இந்த ரோஹிங்கியா ட்ரைப்ஸ், ரோஹிங்கியால அந்த பர்மா இஷ்யூ வந்ததுன்னா 2016-17 காலத்தில் ஃபேஸ்புக் கிட்ட அந்த அல்காரிதம் வாஸ் நாட் ஸ்ட்ராங். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அது வன்முறைக்கு போயிடுச்சு. இனிமே என்ன ஆயிடும் தெரியுமா, ஒரு அளவுக்கு மேல இந்த ஏன்னா அவங்க கீழே வர கமெண்ட்ஸ் எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு தெரியும் இது வந்து வன்முறை உருவாக்கக்கூடிய கண்டென்ட்னா அந்த அல்காரிதமே தன்னை திருத்தி கொண்டு அந்த பதிவை நீக்கிவிடும். அப்படி ஒரு சிஸ்டம்லாம் இப்போ ஓரளவுக்கு பாதுகாப்பு வந்து, ஆனா அது எந்த அளவுக்கு உறுதியா சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அந்த சமூக ஊடகத்துல நினைச்சா கட்டுப்படுத்தலாம், பட் அந்த செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2016 ஆண்டு இது இன்னைக்கு இப்போ சமீபத்தில் நடந்த யூஎஸ் எலெக்ஷன் போல அந்த 2016 ட்ரம்ப் வந்து முதல் முறை ஜெயிச்சார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் வாஸ் வெரி ப்ரோக்ரஸிவ். இந்த ட்விட்டர்ல தான் இன்னைக்கு கூட அமெரிக்கா அரசியலை நிர்ணயிக்கக்கூடியதில் சமூக ஊடகமான ட்விட்டர் வந்து முதல் பங்கு வகிக்குது. அதை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா 2016 என்ன ஆயிடுனா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து ஒரு பாட்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்கு, அதை நான் அதை பத்தி டீட்டெயிலாக போனா வேற ஒரு தலைப்பா போயிடும். அந்த பாட் பேர் வந்து சாட் பாட் டே. நீங்க கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். அது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஒரு பாட். அந்த பாட் என்ன, அந்த பாட்டை வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்காக வடிவமைப்பு அல்காரிதம் செட் பண்ணி அதுல அவர் ட்ரம்ப்போட அக்கௌண்ட் வழியா வேற ஒரு சோர்ஸ் வழியா உள்ள அனுப்புறாங்க. அந்த பாட் என்ன பண்ணுன்னா யாருக்கெல்லாம் ட்ரம்ப்பை பிடிக்காதுன்னு ஒரு அல்காரிதம் இருக்காங்க இல்லையா, நீங்க ட்விட்டர்ல பண்ணிருப்பீங்க இல்லையா, ட்ரம்ப் அவங்க எல்லாம் பண்ணி உங்களே அறியாம உங்க பேர்ல அது பாட்டுன்னு அக்கௌண்ட் உங்களே அறியாம அவருக்கு வந்து ட்ரம்ப் எடுத்து ட்வீட் போட ஆரம்பிக்குது. அந்த அல்காரிதம் அடுத்த லெவலுக்கு போய் என்ன ஆச்சுன்னா ரேஷியல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ்லாம் போன உடனே மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அங்கே பயந்துக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட 8-10 மணி நேரத்தில் அந்த பாட்டை வந்து அபேண்டன் பண்ணாங்க. நினைச்சு பாருங்க, இன்னொரு 1 மணி நேரம் ஒரு நாள் போயிருந்தா அந்த தேர்தலை கூட மாறக்கூடிய வாய்ப்புலாம் பார்க்கும்போது ஹவு டெக்னாலஜி கேன் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த அச்சம் பார்த்தீங்கன்னா பின்வரும் அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம். அரசியலையே மாற்றக்கூடிய அளவுக்கு நான் இவ்வளவு நாள் சொல்றதெல்லாம் அங்க ஒரு கேளிக்கை, தனிநபர் சம்பந்தப்பட்டது, பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இனி வரும் காலத்தில் இது ஆட்சி முறையே மாற்றக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குன்னு தான் இதுல வந்து சொல்வார். அந்த இதுலயே நம்ம அடுத்த பாகம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3வது பாகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பாலிடிக்ஸ்னு ரொம்ப அழகா இதுல சொல்லுவார். அதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதிகாரமும் புராணமும் ஒரு பண்பாட்டை ஏதோ ஒரு வகையில வந்து குழப்பி வச்சிருக்கு. எல்லாருமே எனக்கு அதிகாரம் வேணும், ஆபீஸ்ல போனா எனக்கு ரைட்ஸ் பத்தல, வீட்டுல போனா எனக்கு உரிமை இல்லை, பெண் உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு உரிமை பேசுவோம், அரசியல் உரிமைன்னு ஒரு உரிமை சொல்லுவோம், சமூக நீதி கூட ஒரு வகையான உரிமை தான், ஏதோ ஒரு வகையத்துல அதிகாரம். அந்த அதிகாரமும் இந்த மத வழிபாடான புராணம் சேரும்போது ஏதோ ஒரு வகையில வருது. இந்த மாதிரி குழப்பங்கள் தான் ஏதோ ஒரு வகையில நம்மளை வந்து வேற பக்கம் சிந்திக்கலாம்னு தோண வைக்கிறது. அந்த ஆட்சி முறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்து. அந்த சாதகமா பயன்படுத்தல மிகவும் புத்திசாலிகளா இருந்தவர் தான் நாசிகள். அதாவது ஹிட்லரும் அந்த ஸ்டாலினிசம்ன்றது 1940 இதை ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா இந்த ப்ரூவ் என்ன ஆகுதுன்னா, நாம் நினைத்தால் நம் மக்களை தகவலால் கட்டுப்படுத்தலாம். நாசிசமும் ஸ்டாலினிசத்துக்கும் பல தவறான விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக there are a lot of ways where you can gather the information about the public and
கண்ட்ரோல் தம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நான் முன்பே சொன்னேன் இல்லையா, பல வகையான ஆட்சி முறை 20ஆம் நூற்றாண்டுல தான் பாத்தீங்கன்னா இம்பீரியலிசம், டோட்டலேரியன், மிலிட்ரி அண்ட் ஈவன் டு சர்டன் எக்ஸ்டென்ட் தி லெஃப்ட் விங் இல்லையா, அந்த வலது அந்த கம்யூனிச சித்தாந்தங்களை விட மக்களாட்சியே சிறந்தது என்று மக்கள் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு வந்து வளைகுடா நாடுகள்ல இன்னும் கூட மன்னர் ஆட்சியும் அதிகார ஆட்சியும் இருந்தாலும் அங்க இருக்க மக்கள் நமக்கு என்னைக்காவது மக்களாட்சி மலராதா? இப்ப நம்மலாம் உண்மையிலே பாத்தீங்கன்னா வி ஆர் ரியலி கிஃப்டட். இன்னைக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தை கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு உண்டு, அது எதிர்க்கிற உரிமை அதை நம்மளால வீழ்த்த முடியுமா இல்லையா என்றாலும் நம்மளோட நிலைப்பாடை நம்மளால சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா தேர்தலை வந்து பலர் பல விஷயமா கிண்டல் பண்ணாலும் கூட பார்த்தா இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரோபஸ்ட் அண்ட் அட்வான்ஸ்டு டெமோக்ரஸி அங்க. இன்னைக்கு உங்க ட்ரம்போட வெற்றியோ கமலா ஹாரிஸோட தோல்வியோ உங்களுக்கு இருக்கலாம், ஆனா தட் இஸ் அ ரோபஸ்ட் டெமோக்ரஸி எக்ஸிஸ்ட். அதனாலதான் இன்னைக்கு அந்த நாடு வந்து அவ்வளவு வளர்ந்துருக்கு. பிற நாடு வந்து வளர்ந்தா மாதிரி ஒரு தோற்றம் இருக்கலாம், ஆனா உள்ள போய் மக்களை போய் இங்க பார்த்தாங்க. உண்மையிலே நான் உண்மையை சொன்னப்போ நான் அந்த சில ஆண்டுகள் மேல சீனாக்கெல்லாம் போகும்போது எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும், எல்லாமே அழகா இருக்கும். அங்க இருக்க மக்கள் கிட்ட நீங்க எப்படிங்க அரசாங்கத்துல வேலைக்கு சொன்னா நம்மள எப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணார். யார் முடிவு பண்ணா? அந்த கட்சி முடிவு பண்ணா, ஜிங்கு தான் முடிவு பண்ணுவாரு. சாதாரண வேலை கூட அவங்க நினைச்சுதான் போக முடியும். இதை செஞ்சா போதும் அப்படின்னு தான் எங்களுக்கு இருக்குங்கன்னு சொல்லும்போது அவங்களோட வேற ஒரு பார்வை, அது மாதிரி பார்வை நம்ம இந்தியாவில் இருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மக்களாட்சி முறை வந்து எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பமும் வளர்ந்து வரும் ஏயும் பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல மக்களாட்சிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்பதுதான் உண்மை. இதை எப்படின்றதான் இந்த ஒரு 4 கட்டமா சொல்லுவார். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தகவல்கள் எல்லாம் என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லுவது 4 பாயிண்ட் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் வந்து பெனவலன்ஸ். இன்னொரு 10 நிமிஷத்துல இந்த இணைய நான் முடிச்சிருவோம். பெனவலன்ஸ் அதாவது பரோபகாரம். நம்ம தகவலை வச்சு அவங்க என்னதான் செய்யறாங்க, இவ்வளவு தகவலை வச்சு நீ என்னையா பண்ண போற அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். தகவல் தான் வாங்கிட்டு போறேன், அதுக்காக நான் எவ்வளவு இழக்க வேண்டி இருக்கு, நீங்க உங்களே அறியாம எவ்வளவு விஷயங்களை இழக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கைபேசி தான் எனக்கு எல்லாம், அது இல்லாம என்னால தொழில் செய்ய முடியாது சார், அது இல்லாம நான் தொடர்பு கொள்ள முடியாது சார் நினைக்கிறாங்க. ஆனா இந்த சமுதாயம் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாம சிறப்பா இருந்த சமுதாயம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாரு. அப்போ உங்களே அறியாம நீங்க தான் அதுக்கு வந்து அடிமை ஆகிட்டீங்கன்னு ஒரு சொல்லுவாங்க. அன்னைக்கு அது இல்லாம இருக்க முடியும். அப்ப அந்த தகவலை என்னதான் செய்யறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நான் ஒரு மருத்துவரை பார்ப்பேங்க. அவர் மருத்துவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன், சார் எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த மருத்துவர் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு அந்த மருத்துவர் என்ன பண்ணுவாரு, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கன்னு அந்த ஃபார்மை கம்ப்யூட்டர்ல ஏற்றுவாரு. அந்த கம்ப்யூட்டர்ல எல்லா தகவலும் போயிடுது. இன்னைக்கு மருத்துவரா வாய்மொழியா கேட்கும்போது அவர் வெளியே சொல்ல மாட்டாரு. அது இணையதளத்துல போயிடுச்சுன்னா உங்க தகவல் எல்லாமே யார் வேணா எடுத்து பண்ணலாம். அப்போ நீ சொல்லலாம், செல்வானுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கூட மக்கள் நினைக்கலாம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா உங்க ஆடிட்டர் போய், சார் இந்த கணக்குல அப்படி மாத்தி எழுதிங்க சார், தேவையில்லாம டாக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு சார் அப்படி இப்படின்னு நமக்காக கணக்குல எழுதுவார். முன்னாடிலாம் கணக்கை எழுதி எல்லாமே ஹார்ட் காப்பியா வச்சு அவர் போய் ஆடிட்டர்கிட்ட கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஓகே இவ்வளோ டாக்ஸ் கட்டிட்டு போங்கணும். இன்னைக்கு என்ன பண்ணுவார், அதை எல்லாம் ஆன்லைன் சார், எல்லாம் ஆன்லைன்ல ஏற்றிடுங்க, அப்போ நம்மளே அறியாம போயிடுது. அதே மாதிரிதான் வக்கீல். உலகத்தை இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் பல லீகல் சிஸ்டம் ஹஸ் பிகம் ஆட்டோமேட்டட் அண்ட் ஏஐ ஜென்ரேட்டட் இல்லையா. அந்த மாதிரி ஆபத்துலாம் பார்க்கும்போது முன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பொய்யே சொல்லாம எல்லாம் உண்மையை சொல்லுவோம். அந்த உண்மை அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருந்தது. ஆனா அது ஒரு நெட்வொர்க்குள்ள போயிடுச்சுன்னா அவர் கட்டுப்பாடுல இல்லை, ஏன் கட்டுப்பாடுல இருந்தது ஆபத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இந்த தகவல் பரிமாற்றத்துக்கான பரோபகாரம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளோட தனிமையும் நம்மளோட உரிமையும் நம்மை அறியாம இழக்கிறது தான் சொல்றோம். அதே மாதிரிதான் 2வது பாயிண்ட் வந்து பரவலாக்கும், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு அரசாங்கத்துக்கு ஏன் என்னுடைய எல்லா தகவலும் தேவை? அரசாங்கம்னா எல்லாம் இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில ஆதார், எதுக்கு எடுத்தாலும் ஆதார், அவ்வளவுதான். உங்க ஆதாரும் ஃபோன் நம்பரும் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. நீங்க அடுத்த 1 மாசம் உங்க போன்ல வர மெசேஜஸும் அதெல்லாம் எங்க வேணா கேளுங்க, உங்க ஆதார் நம்பர் கேட்பாங்க, இல்ல போன் நம்பர் கேட்டா அதை வச்சு உங்களோட ஜாதகத்தையே அவங்க பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணக்கூடியது. அப்போ அதனால என்ன ஏன் வாங்குறாங்க? அப்ப நான் உங்களை கண்காணிக்கணும், உங்களோட பொருளாதாரத்தை கண்காணிக்கணும், உங்களுக்குள்ள குடும்பத்தை கண்காணிக்கணும், எல்லாம் உங்களோட சொத்து மதிப்பை கண்காணிக்க எல்லா வகையிலையும் இந்த ஆதார் வந்து ஒருங்கிணைச்சு. ஸோ வாட் இஸ் த ரீசன்? அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் மக்களை கண்காணிக்கணும். எதுக்காக கண்காணிக்கிறேன்ற கேள்விக்கு
இன்னைக்கு நம்ம கிட்ட பதிலே இல்லை. அப்போ அரசாங்கத்தை நம்பி நான் சில விஷயங்களை செய்யலாம். ஆனா தனியார்கிட்ட போச்சுன்னா அதுதான் இந்த நூல்ல வந்து ரொம்ப அழகா அந்த பரவலாக்கம், அந்த தகவல் பரவலாக்கப்படும் போது அதன் ஆபத்து வந்து நம்மளையும் அறியாமல் நம்மளை அச்சுறுத்துறது. தனியார் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லையா? அதுக்குன்னு ஒரு சென்சார்லாம் தேவையில்லையான்ற கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மியூச்சுவாலிட்டி, இப்ப பரஸ்பரமும் கூட்டுறவு தன்மையும் இன் அவர் இன்ஃபர்மேஷன். கண்காணிப்பதன் நோக்கம் என்ன, கண்காணிப்பதன் தேவை என்ன, கண்காணிப்பதன் நம்பகத்தன்மை என்ன எல்லாம் நம்ம கேள்விக்கு இன்னைக்கு விடையே இல்லை. இன்னைக்கு அரசாங்கத்தை விட கூகுளும் அமேசானும் நம்மளை பத்தி தான் எல்லா தகவலும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. உண்மையாதான். ஜஸ்ட் இன்னைக்கு வந்து கூகுள் இல்லைன்னா நிறைய பேரோட மெயில் கூட நம்ம அனுப்ப முடியாது. சாதாரண விஷயங்கள் செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தனியார் நிறுவனம், அந்த நிறுவனம் எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கு, இங்க இருக்கு. நமக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருந்துச்சுன்னா சம்மந்தம் இருக்கு. ஆனா உங்களுடைய எல்லா தகவலும் அவங்க கிட்ட இருக்குதா என்பதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கு. அப்ப இதை எதற்கெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க நினைக்கலாம். ஆமா, நான் வந்து இவங்க மனநிலையை பார்க்கணும். இவர் வலதுசாரி சிந்தனையா, இடதுசாரி சிந்தனையா, இவர் கடவுள் மறுப்பாளரா, கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா, ஜாதகத்தை பின்பற்றுவா, எல்லாம் நான் அந்த சோசியல் மீடியால போட்டுருந்தேன் இல்லையா? இவர் வெளிநாடுக்கு போவாரா, உள்நாடுக்கு போவாரா, இவர் சைவம் சாப்பிடுவாரா, அசைவம் சாப்பிடுவாரா? அப்போ அந்த தகவல் ஒரு ஹோட்டல்காரங்க போச்சுன்னா உங்களுக்கு போடுவான், பிரியாணி 1:1 ஆஃபர். ஏன் உங்களுக்கு வருது, இன்னொருத்தருக்கு வராது? அவரு சைவமா இருப்பாரு, அவருக்கு வந்து பிரியாணி வராது, வேற ஆஃபர் தான் வரும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக தகவல் தெரிந்து அந்த ஏஐ வழியா உங்களை வந்து ஒரு வகையில உங்களை வந்து உந்துதலுக்குள்ள தள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து நிறைய விஷயங்கள் இந்த நூல்ல வந்து அடுக்கிக்கிட்டே போவார். அது அரசாங்கம் செய்ய முடியாத இந்த நிறுவனங்கள்லாம் மிகவும் எளிதாக செயல்பட்டு அவர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த $1 trillion கம்பெனிலாம் சர்வசாதாரணமாக உருவாச்சு பண்ண அனைத்து கம்பெனிகளும் டேட்டா வச்சு. இந்த டேட்டா சயின்ஸ் வந்து மிக மிக அதே மாதிரி தான் 4வது வரும்போது சேஞ்ச் அண்ட் ரெஸ்ட், மாற்றமும் ஓய்வும் இந்த தகவலுக்கு உண்டா இல்லையா? மாற்றம் நிகழ்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தா மனிதன் வந்து நான் முன்பே சொன்ன போல நிலம், இனம், மொழி, மதம், சாதின்ற கட்டமைப்புகளை உருவாக்குறோம். அது வந்து ஆழமாக வேறு விட்டு விட்டது. அதே போல நம்ம போக்குவரத்தை கூட எடுத்து வச்சுங்க. நம்ம வந்து முன்னாடி கப்பல் நடந்து போயிருப்பாங்க, கப்பல் வழியா போயிருப்பாங்க, சாலை வழியா போயிருப்பாங்க, விமானம் வழியா போயிருப்பாங்க. அதோட பரிணாம வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா சில 100 ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஆனா 50 ஆண்டுகள்ல தகவல் தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சி வந்து பயங்கரமாயிடுச்சு. பயங்கரமா ஆனது மட்டும் இல்லாமல் இட் இஸ் 24/7 365 days ஆக்டிவ். அதுக்கு ஓய்வே கிடையாது. அது வந்து இயங்கிக் கொண்டே இருக்கு, சேகரித்து கொண்டே இருக்கு, பரிணாமித்துக் கொண்டே இருக்கும்போது எவ்வளவுதாங்க போகணும்னு நினைக்கும் போது நம்மளால இன்னும் கூட யூகிக்க முடியாத ஒரு ஆபத்து பார்க்கும். அந்த தகவல் வந்து அந்த பிக் பேங் தியரி மாதிரி எக்ஸ்ப்ளோஷன்ல வந்து பெருசாகி கொண்டே போவதை பார்க்க முடியல. இதுல வந்து இந்த நான் சொன்னாலே அது மாதிரி சுவாரஸ்யமானு சொல்லிட்டு இந்த ஒரு தகவலை கேட்கும் போதே உங்களுக்கு மூளைக்குள்ள ஏதோ சிந்தனை தோணுது இல்லையா? அதுதான் வந்து சொல்லுவார், 1 paragraph or 1 chapter can influence you. இந்த காணொலி கூட உரையாடல் கூட நீங்க ஏதோ சார் எழுவான்னு சொல்றாரு, நெக்ஸஸ் பத்தி சொல்றாரு. அப்போ உங்க உளவியலையும் உங்கள் சிந்தனையிலும் ஏதோ ஒரு மாற்றம், அந்த மாற்றம் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மறந்துட்டு போயிடலாம், நிராகரிச்சு போயிடலாம். ஆனா யுவல் நோவா ஹராரியும் இன்று நாம் பேசக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் கூட உங்கள் மனதில் ஏதோ ஒன்றை ஆழமாக விதைக்க ஒரு வாய்ப்பை அளிக்கிறது என்பதுதான் இதுல வந்து ஒரு ஆபத்தான அந்த சேஞ்ச் அண்ட் ரெஸ்ட்ல வந்து ரொம்ப அழகா சொல்லிப்பாரு. அதாவது எப்படின்னா, நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனையை மாறிக்கொண்டே இருக்கோம், இந்த ஏதாவது ஒரு யோசிச்சுட்டே இருப்போம், மனிதன் என்ன செய்யலாம் அதோட மறந்துடுவோம். அந்த இப்போ இந்த நிகழ்வை கூட நம்ம நேரடியா பேசினா என்ன ஆகும், வீட்டில் திண்ணையில உட்காந்து பேசிப்பாங்க, கூடத்துல உட்காந்து, அதுக்கப்புறம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனா அது தகவலா பரிமாறும் போது இட் பிகம்ஸ் எ டேட்டா. அந்த டேட்டா செட்டா மாறிடுச்சுன்னா அது எப்படி வேணா பரிமாறணும். இன்னைக்கு நம்மளோட காணொலி நேர கூட ஏதோ ஒரு வகையில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அந்த ரெக்கார்டு போது அந்த டேட்டா எங்க வேணா போகலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரத்துக்கு இந்த நெக்ஸஸ் நூலை பற்றி நான் வந்து முகநூல்ல வந்து பதிவு போட்டு யூஎல் வளர டேக் பண்ணியிருந்தேன் பாருங்க. எனக்கு அடுத்த வாரம் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, நீங்க யாரை கேட்டு இந்த நூல்ல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க போடலாம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கண்காணிக்கிறாங்க அந்த நூலோட பப்ளிஷர்ஸ். அப்ப நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். இல்லை, மை போஸ்ட் வாஸ் ஜஸ்ட் கிரியேட் அவேர்னஸ் அபவுட் திஸ் புக் அண்ட் ஆக்சுவலி ஐ எம் ப்ரொமோட்டிங் புக்ஸ், நாட் ஸ்டீலிங் எனி இன்ஃபர்மேஷன் வரும்போது அதுக்கப்புறம் தான் என்ன அந்த பதிவு வந்து அக்செப்ட் பண்ணிச்சு. பொதுவாக நான் வந்து முகநூலில் ஒரு பதிவு போட்டேன், எனக்கு வந்து ஒரு 100-150 பேரை பார்ப்பாங்க. அந்த யூஎல் நவாலாரிய பதிவு போட்டதே பார்த்தா கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட ரீச் ஆச்சு. அப்போ எங்கேருந்து அந்த அல்காரிதம் ஒர்க் அதுவாக நமக்கு பயமா இருக்குது, இப்படிலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து அந்த டேட்டா வந்து இட் ஹாஸ்
நோ சேஞ்ச் ஆர் நோ ரெஸ்ட், அது வந்து மாறிக்கிட்டே போகும் தான் பார்க்கும். இதுக்கப்புறம் தான் இறுதி கட்டத்தில் இந்த நூலில் வரும்போது ரொம்ப முக்கியமான சில தகவல் வந்து சொல்லுவார். மக்கள் ஆட்சியும் தகவலும், டெமோக்ரஸி அண்ட் இன்ஃபர்மேஷன், இரண்டு கான்ட்ராஸ்டிங்காக நமக்கு தோணலாம். ஆனால் இன்னைக்கு மக்களாட்சியும் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியமான ஒரு தகவலோட பிணைஞ்சிருக்குது வந்து ரொம்ப இந்த நூலில் வந்து சொல்லுவார். மக்களாட்சி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 100 ஆண்டுகளில் வந்து பயங்கரமான ஒரு பரிணாம வளர்ச்சியை வந்து அடைஞ்சுக்கிட்டு தான் சொல்லலாம். இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆட்சி முறைகளே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி முறை வந்து மக்களாட்சி, டெமோக்ரஸி தான் அனைவரும் ஏற்கிறாங்க. ஆனால் அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மக்களாட்சி வந்து தடுமாறுகிறது என்பதை இந்த நூலில் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார். அதில் ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, உண்மையும் உணர்வும் மக்களாட்சியில் முக்கியம். உண்மையும் உணர்வும் மக்களாட்சியில் முக்கியம். உண்மையான தகவல்களும் உணர்வில்லாத ஏஐ கையில் இருக்கு. ஏஐக்கு வந்து உணர்வு கிடையாது. ஆனால் எல்லாம் தகவல், உண்மையான தகவல் எல்லாம் நம்ம தானே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஏஐ கையில் வந்து உணர்வு கிடையாது. ஆனால் உண்மையான தகவல்லாம் போகும்போது இரண்டு கான்ட்ராஸ்டிங் திங்ஸ் அது ரெண்டும் சேரும் போது பார்த்தீங்கன்னா பல ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வந்து இதை பார்த்தா இதை நம்ம வந்து தடுக்கிறதுக்கு இன்னை வரைக்கும் நம்ம கிட்ட எந்த விதமான ஒரு சிஸ்டமோ விதிமுறைகளோ வழிமுறைகளோ இல்லை. அது எல்லைகளிலும் சட்டங்களையும் கடந்து கொண்டே ஒரு நாட்டில் சட்டம் போடலாம், உடனே அவன் என்ன பண்ணுவான், ஆன்லைன்ல வேற ஒரு பேர்ல வந்துட்டு உங்களை வந்து பார்ப்பான். இதுக்கு இந்த இறுதி கட்டத்தில் வரும்போது நிறைய சுவாரஸ்யமான சில உதாரணங்களை வந்து சொல்லிக்கிட்டே வருவார். அது அமெரிக்காவில் ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா, கல்லூரியில் சேர்ந்து வந்து கல்லூரியில் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக பேங்க் லோன் வந்து விண்ணப்பிக்கிறாங்க. ஒரு $20,000 கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க. இந்த நூலை பற்றி சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார். 20 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறேன், ஒரு சோஷியல் கிரெடிட் இஸ் லோ உங்களுக்கு பார்க்குறேன். ஆனால் அந்த பொண்ணு பயந்துட்டு ஐயோ சோஷியல் கிரெடிட் லோ, வாட்ஸ் யூ ஹேவ் டெவலப் சோஷியல் கிரெடிட்னு அவங்க முகநூலில் அவங்க மற்ற சமூக ஊடகத்தில் அவங்க நல்ல மனதாக காட்டிக்கிற மாதிரி சமூக சேவை செய்கிறோம் அப்படி இப்படின்னு போடுறாங்க. கடைசியாக மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறான், அவன் வந்து ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்து அந்த வங்கி மேலாளர் சொல்கிறாரு, உங்கள் கைபேசி வந்து என்றைக்குமே 20% பேட்டரி வந்து 20% கீழே தான் நீங்கள் வச்சுருந்தீங்க, அதனால தான் உங்கள் லோனை ரிஜெக்ட் பண்ணுறோன்னு அந்த அம்மாவுக்கும் வந்து சண்டைக்கு போகிறாங்க. இது ஏன் சொந்த பிரச்சனை இல்லை. இஃப் யூ cannot மேனேஜ் யுவர் ஓன் ஸ்டோரேஜ் பேட்டரி ப்ராப்பர்லி how will you manage your accounts அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு அல்காரிதம் போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இந்த தகவல் வந்து ஒரு சாதாரண விஷயத்தை வந்து எவ்வளோ ஆழமான விஷயங்களுக்கு வழிவகுக்குன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் சொல்றது போல அந்த முன்பே சொன்ன ட்விட்டர் அதுதான் சமூக ஊடகத்தில் ரொம்ப ஆழமா இருக்கு. அதில் வந்து செயற்கை நுண்ணறிவு வழியாக ரோபோட்ஸ், அதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்னைக்கு ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% அக்கௌண்ட் வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ். 5% அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் விச் இஸ் மேனேஜ் பை பாட்ஸ். இந்த 5% ஃபேக் அக்கௌண்ட்ஸ் தான் 20% ட்வீட்ஸ் பண்ணுது. நீங்க பார்க்குற ட்விட்டர்ல இருக்கிற பதில்களோ கமெண்ட்ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5% ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட பாட் வந்து 20%. அப்போ நீங்க 100 மெசேஜ் நீங்க அதில் பார்த்தீங்கன்னா 20 மெசேஜ் வந்து ஏதோ ஒரு வகையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக உருவாக்கப்பட்டது. அப்போ அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீங்க ஒரு பகுத்தறிவாளராக இருந்தா உங்ககிட்ட கடவுள் பற்றிய செய்தியா வரும், நீங்க கடவுளா இருந்தா ஒரு மதத்தை பற்றிய செய்தியா வரும். அதனால தான் பாருங்க ட்விட்டர் பாருங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு மாதிரி ப்ரொஃபைல் வரும். நீங்க விரும்பதை நீங்க பார்க்கவே முடியாது என்னைக்குமே. நான் 1000 பேரை ஃபாலோ பண்ணி வச்சிருப்பேன், நான் 1000 பேரை பற்றி தகவலே வராது. எனக்கு வேண்டாதவன் பிடிக்காதவன் தகவல் தான் அங்கே நிறைய வரும். நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க என்னடா இப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்க ஒரு அல்காரிதம் உங்களை எதிர்த்து வேலை செய்யும், உங்களை மடைமாற்றம் செய்யும், உங்கள் சிந்தனையை சலவை செய்யும். ஒரு நாளில் நீங்க மாறி இப்ப இவங்களுக்கு அவங்களே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு மாற்றக்கூடிய செயல்பாடுகளா இருக்கும்போது இந்த விஷயங்கள் இந்த டெக்னாலஜில வந்து பாக்குறாங்க. இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து இந்த கள்ள நோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கவுண்டர்ஃபீட் நோட்ஸ். ஆன்லைன் வந்து இன்னைக்கு வந்து கவுண்டர்ஃபீட் ஹியூமன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க சாட் பண்றது பாதி பேர் உண்மையானவங்களா போலியானவங்களா கண்டே பிடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க நினைச்சுக்கலாம் சில பேர்லாம் இருக்கான். ஆனா முகநூல் மாதிரி தெரியும், ஆனா அது கீழே உங்களை போய் நீங்க முகநூல்ல சில இன்சைட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் பார்த்தாங்க அவ்வளவு பேர் பார்த்தாங்க அப்படின்னா, ஆனா அதுல பாதிக்கு வந்து தவறான தகவலாக இருக்கும். அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட்ன்ற ஒரு சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு நன்மையை விளைவிக்கக்கூடிய வந்து ஏஐல வந்து மருத்துவம் தான் சொல்றாங்க. இனி வரும் காலங்களில் வந்து இப்போ நம்ம கொரோனா பேரிடர் வரலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வில் பி டேட்டா ட்ரிவன் அண்ட் வில் பி ரன் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. அப்போது ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எனக்காக ஒரு ஏஐ மருத்துவர் அது என்ன பண்ணும், வாணன் ஒரு 5-10 வயசுல 60 வயசு ஆகிட்டு இவருக்கு இந்த இருக்கு, அதுக்கு உண்டான எல்லா அல்காரிதம் செட் பண்ணிட்டு அதை என்ன முடிவு பண்ணோம், எனக்கு உள்ள ஒரு
ஒரு சென்சரோ ஒரு எக்யூப்மெண்ட்டோ மாட்டிட்டாங்கன்னா இட் வில் ரீட் ஆல் மை வைட்டல் சைன்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட்ஸு மருந்து ஆன்லைனில் வந்துக்கிட்டே இருக்கு. நான் டாக்டருக்கு தேவைன்னா தான் போக வேண்டும். அந்த அளவுக்கு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஏஐ கேன் பி வெரி வெரி பவர்ஃபுல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏன் இந்த தகவல் தொழில்நுட்பமும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சமீபத்தில் அசுர வளர்ச்சி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இடையேயான உறவாடல்களும் உரையாடல்களும் ரொம்ப குறைஞ்சிடுச்சான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்ப்போம் இல்லையா, குடும்பமே உட்காந்து பேசும், கதை பேசும். இன்னைக்கு உண்மையிலே பார்த்தா 20ஆம் நூற்றாண்டு வந்து மனிதனுக்கு உண்டான உரையாடல்களும் உறவாடல்களும் ரொம்ப குறைஞ்ச உடனே அந்த ஸ்பேஸ்ல தான் இந்த சமூக ஊடகங்கள் உள்ள போந்துடுது. நீ உனக்கு உரையாட ஆள் இல்லையா, நான் இருக்கேன் வாங்க இல்லையா. ட்ரெயின்ல நீங்க போகும்போது பார்க்கலாம், முன்னெல்லாம் ட்ரெயின்ல ஏறினா அப்படியே சாப்பாடு கொடுப்பாங்க, வைப்பாங்க, நண்பர் அப்படியே அப்படியே அந்யோன்யமா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு ட்ரெயின்ல ஏறினோடனே எல்லாரும் மொபைல் சார்ஜ் எங்க பண்ணலாம், உடனே டேட்டாவை அன்லோட் பண்ணு, அப்படியே தலை குடிஞ்சு தான் போறாங்க இல்லையா. ஸோ அந்த உரையாடல்கள் எல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் கையில் போகும்போது நம்மையே அறியாமல் நம் தகவலை வெளியே ஏற்றிக்கிறோம். தான் அந்த பவர் ஆஃப் அல்காரிதம் இதுல சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி போகும்போது மக்களாட்சியில ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து அதை ஈர்த்து உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடியது. இதுல அடிப்படையா இன்னொரு விஷயம் ரொம்ப வணிக ரீதியா சொல்லுவாரு. இன்னைக்கு யாராவது பர்கர்னு சொல்ல வச்சிங்களேன், மெக்டானல்ட்ஸ்ல பர்கர் சாப்பிட்டேன், எவ்வளோ சூப்பரா இருந்துதான். பீட்சான்னு சொன்னேன், பீட்சா மாதிரி வராங்க, நம்ம ஊர்லயும் செய்யறாங்களே பீட்சா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உலகத்திலேயே நீங்க எடுத்தீங்கன்னா யாராவது டெஸ்ட், நீங்க பிளைண்ட் டெஸ்ட்லாம் சொல்லுவாங்க கொடுத்தீங்கன்னா, அதை விட சிறந்த பர்கரு, அதை விட சிறந்த பீட்சாலாம் உலகத்துல நிறைய ஊர்ல இருக்கு. ஆனா இதுதான் பெஸ்ட்னு உங்களை நம்ப வச்சுட்டாங்க. அது போய் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தி வரும்ன்று உங்கள் உளவியலை வந்து அப்படியே மாத்துறாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வழியாக செய்யப்படுது. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட். நீ கூகுள் இல்லை என்றால், நான் முன்பே சொன்னேன் இல்லையா, கூகுள் இல்லை என்றால் நீங்க வந்து முடமாகி போனவங்க. நாங்கள் வந்து பிசிக்கலி சேலஞ்ச் மாதிரி, யூ ஆர் விர்ச்சுவலி அண்ட் சோஷியலி அண்ட் இன்ஃபர்மேஷன் வைஸ் சேலஞ்ச். ஒரு நாளைக்கு கூகுளில் நீங்க பாத்தீங்கன்னா 3 பில்லியன் மக்கள் வந்து 8.5 பில்லியன் சர்ச்சஸ். ஒரு பில்லியன்னா 100 கோடி, 850 கோடி சர்ச் ஒரு நாளைக்கு நடக்குது. நம்மளோட யார் தெரியல என்ன பண்றோம், உடனே கூகுள் அடி. அந்த மாதிரி சர்ச்சஸே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பில்லியன் 300 கோடி. நானே 5 தடவை சொன்னா அப்படிதான், 300 கோடி 8 பில்லியன் சர்ச்சஸ் நடக்குது. அதாவது இன்னைக்கு கூகுள் மட்டுமே 91.5% சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டை தங்கள் கட்டுப்பாடுகள் வைத்திருக்கலாம் பார்க்கும்போது, அப்போ அவங்க கிட்ட எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளால வந்து வாய்ப்புலேருந்து தான் நம்மளால இதை வந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கு. தான் அப்போ மனித இனம் வந்து கடைசி அந்த நூலில் முடிக்கும் போது மனித இனம் என்னைக்குமே ஒற்றுமையா இருந்தது இல்லையா. there is a concept called bipolarism. என்னைக்குமே 2 பேரை சிறப்பா வச்சு நம்ம வந்து வேடிக்கை பார்ப்போம். நீங்க எந்த இதிகாசம் ஹீரோ வில்லன் அப்படி 2 கதாபாத்திரங்களை வச்சு இந்த பைப்போலார் மைண்ட் செட் வந்து ரொம்ப அழகா இதுல சொல்றது. மனித எப்பவுமே இரு துருவங்களாக இருக்கும். அதுல எங்கேயாவது ஒரு சில பேர் வந்து மாற்றா இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்ஏ இருந்தது, இன்னைக்கு யூஎஸ்ஏ சைனா, இது 2 வச்சுதான் அனைத்தும். ஒரு சில ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகள் தான் சின்ன சின்ன நாடுகள், பெரும்பாலான மார்க்கெட்டு, பெரும்பாலான சந்தைகள், பெரும்பாலான தகவல் வந்து இந்த 2 பேர்கிட்ட தான் இருக்கும். அந்த 2 பேரை நம்பி தான் எல்லாருமே இருப்பாங்க. இதெல்லாம் அவர் சொல்லுவார், எப்படி இந்த நெட்வொர்க் வந்து எவால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. 1830ஆம் ஆண்டு வந்து ரயில்வேஸ் வந்து இங்கிலாந்து வந்து பிரைவேட்டைஸ் பண்றாங்க. அது முதல் பிரைவேட் ரூட் வந்து லிவர்பூல் டு மான்செஸ்டர். அதான் ஃபர்ஸ்ட் ரயில்வே ரூட்டு 1830 ஆரம்பிக்கிறாங்க. அந்த 100 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உலகமே ரயில்வேஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்தியா இஸ் த மோஸ்ட் டென்ஸ் ரயில்வே. அதோட 100 மடங்கு இன்னைக்கு அதிகமானது இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் வந்து இன்னைக்கு வந்து நாம சொல்றோம் இல்லையா, இப்ப நீங்க வந்து அண்டார்டிகால என்ன வெதர்னு சொன்னா நீ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. முன்னாடி நீங்க யோசிக்கவே முடியாது, குளிரும் நடுகிற மாதிரி குளிரும் போனா ஃப்ரீஸ் ஆகி செத்துருவோம் அப்படின்னா. இன்னைக்கு அந்த துல்லியமாக தகவல் வந்து வருதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தட் நெட்வொர்க் இஸ் பிகம் வெரி வெரி ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங்ன்றது நன்மை பயக்குதா தீமை பயக்குதான் தான் இந்த நூலின் அடிப்படையா இருக்கும்போது, ஒரு காலத்துல வந்து காலனி ஆதிக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. இங்க வந்து இங்கிலாந்து வந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, பிரெஞ்சு வந்தாங்க. இந்த 4-5 நாடுகள் தான் உலகையே ஆட்கொண்டு இருந்தாங்க. இனி வரும் காலத்துல வந்து அந்த காலனி ஆதிக்கம் போய் தகவல் தொழில்நுட்ப ஆதிக்கம் வரும். அதுல பல நாடுகள் உங்களையே அறியாம இன்னைக்கு கூகுள், அமேசான் அப்படின்னு போட்டோம்னா அதுதான் இன்னைக்கு இங்க இயக்குது. அந்த கண்ட்ரி, அந்த நாடு எந்த நாட்டுல இருக்கு, அமெரிக்காக்காரன் வந்து அதை இயக்குறான். அவங்க நாளைக்கு சந்தையை மூட்டு போயிட்டா நீங்களே ஐயோப்பா அமேசான் என்ன மாதிரி பொருள் கொடுத்தா இன்னைக்கு இருக்கான்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதை நம்பி இருக்கிறோம். நம்மளே அறியாம நான் முன்பே சொல்லுவோம், நம்மளுடைய தகவல் எல்லாம் இந்த ஏஐ வந்து ஆட்கொள் வரும்போது தான் நம்மளால அதை சமாளிக்க முடியாம இருக்கு.
இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த 2030 இன்னொரு 1000 ஆண்டுகள்ல வந்து ஏஐ வந்து பயங்கரமான அசுர வளர்ச்சி பெறும். இப்ப நம்ம பார்க்கறதுலாம் ஆரம்ப கட்ட சில நிகழ்வுகள் தான். நீங்க கூட இந்த சமூக ஊடகத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது போஸ்ட் போடும்போது கீழே போடும், உங்களுக்கு ஏஐ வசதி வேணுமா, இதோட இந்த பதிவோட ஏஐ இணைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு வரும். நீங்க விரும்பலாம் கூட உள்ளுக்குள்ள அதை வந்து எடுத்துக்கணும். அதான் உண்மை. வெளியெல்லாம் இப்படி சொல்லிப்பாங்க, உள்ளுக்குள்ள அந்த ஏஐ அப்போ அந்த வேற ஒரு டேட்டா செட் அதை கிரியேட் பண்ற மாதிரி போது இன்னும் ஒரு 6-7 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த சமூக ஊடகத்தின் சந்தை மதிப்பே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 15 பில்லியன் US டாலர்ஸ். 15 பில்லியன் யூஎஸ் அந்த டேட்டா செட்டோட வேல்யூ. அதை வந்து சீனாவும் அமெரிக்காவும் தான் அதிகமா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆபத்தெல்லாம் இருக்கும்போது இனி வரும் காலங்களில் நம்ம வந்து இந்த தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஆகும். ஒரு காலத்துல வந்து பனிப்போர், கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன, எனக்கு உன்னை பிடிக்காது, உன்னை பிடிக்காது, உன்னை எதிர்த்தே இருக்கணும் அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த கோல்டு வார் என்ற சிந்தனை மாறி கோடு வார், யாரு சிறந்த கோடிங் பண்றாங்க, எந்த அல்காரத்தை உங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்றது தான் இதுல முக்கியமாக ஒரு பார்க்க முடியும். இறுதியா இந்த நூல்ல வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம எல்லாமே இயற்கையை நினைச்சு கடந்து போயிடும். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு கூட இயற்கை இல்லை, அதுதான் உண்மை இல்லையா? இயற்கை என்பது இன்னைக்கு வந்து ரொம்ப ஏதாவது காட்டுல போய் தேடி பிடிச்சா வந்து நீங்க சராசரியா வாழ்வு வந்து இயற்கை இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு அரிசி சாப்பிட்டா இயற்கைன்னு வச்சு அதுல ஏதோ ஒரு ஜெனட்டிக்லி மாடிஃபைட் இருக்கும். ஒரு தண்ணி குடிச்சா கூட இன்னைக்கு அது சுத்திகரிக்கப்பட்டு ஏதோ ஒரு செயற்கை உள்ள வந்து தான் வருது. ஸோ நத்திங் இஸ் நேச்சுரல் நவ். ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை என்று எதுவுமே இருக்காது அப்படின்னு. ஆனா வருங்காலத்துல அதை ஏத்துக்கிறோம் இதான் அப்படின்னு. அதே போலதான் இந்த செயற்கை தொழில்நுட்பமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து செயற்கையாக்கலாம். இனி வரும் காலங்களில் நாம் அதையோடு தான் வாழ வேண்டும். ஆனால் அதற்கு நாம் கொடுக்க போகும் விலையோ அதற்கு சந்திக்க போகும் பின் விளைவுகளோ ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த நூல்ல வந்து சொல்லுவாரு. இந்த நான் இறுதியா என்னோட கருத்து, இந்த நூலை வந்து நான் முழுமையா திறனாய்வு செய்யறது மிக ஒரு சவாலான அந்த நூலின் அடிப்படை ஹவு டேஞ்சரஸ், ஹவு மச் லெஸ் அவேர் வி ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆனா இவரே என்ன சொல்றாருன்னா, யுவல் நோஹ் ஹராரி, தேர் இஸ் அ கான்செப்ட் இந்த சமூகம் வந்து கொண்டு வர்றது இன்ஃபர்மேஷன் டயட். நமக்கு டயட்னா என்னன்னு தெரியும். ஒரு விஷயங்களுக்கு மேல நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நம்ம உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்த நாமே அதை வந்து டயட்ல இருப்போம். அதே மாதிரி மனிதராக நாம வந்து இன்ஃபர்மேஷனை குறைச்சு உள்வாங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் பகல் பொழுதுல உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்றாரு. தட் இஸ் அ டயட். இன்ஃபர்மேஷன் டயட் வில் மேக் அஸ் ஹெல்த்தி. இன்னைக்கு நம்ம சொல்றேன், நான் என்னோட உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்றால் எவ்வளவுதான் உடற்பயிற்சி மனப்பயிற்சி செய்தாலும் கூட அந்த டயட் எவ்வளவு முக்கியமோ இன்ஃபர்மேஷன் டயட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நூல்ல வந்து நான் வாசித்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற யுவல் நோவா ஹராரியோட இது வந்து நம்மை வந்து அச்சுறுத்தும் வகையில் தான் இந்த நூல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க யுவல் நோவா ஹராரி சமூக ஊடகத்துல தினம் இதை பத்தி ஒரு காணொலிலாம் போட்டு இப்படி உருவாகும் அப்படி உருவாகும்னு சொன்னாரு. ஆனா நிச்சயமாக இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் அபாயம், குறிப்பாக ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுல வந்து அடிப்படை வந்து அல்காரிதம் தான். அந்த கோடிக்கணக்கான மக்களின் தகவல்களை வைத்து உங்களை எப்படி ஒன்றால் உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து அது வந்து ஆட்கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மையும் அறியாமல் உருவாகி விட்டது. அதை எந்த அரசாங்கமும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை. அந்த நிறுவனங்களே இன்னைக்கு நினைச்சால் கூட ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். இப்போ இனி வரும் காலங்களில் இப்போ ஐநால நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க இல்லையா? இந்த தகவலுக்காக ஒரு சிறப்பு குழு அமைத்து இதையெல்லாம் கட்டுப்படுத்த வந்தால் பெருமளவுக்கு சில ஆபத்தை நாம் குறைக்கலாம். ஆனா அதை விட முக்கியமாக இதில் புரிந்து கொடுக்கும் நன்மையும் இதில் சமூகத்தின் ஒரு அடிப்படை பங்காக உருமாறி விட்டது என்பதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். ஆனால் அதோட ஆபத்தை வந்து இந்த நூலும் முழுமையாக சொல்ல, இந்த திறனாய்வுல முழுமையாக சொல்ல முடியாது. இருந்தும் இந்த பொறுமையாக இவ்வளவு நேரம் என்னோட திறனாய்வை கேட்டதுக்கு நன்றி. இந்த நெக்ஸஸ் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங், தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல் தான் யுவல் நோவா ஹராரியின் நெக்ஸஸ் என்ற ஒரு கருத்தோடு இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஃபேண்டாஸ்டிக் ரிவ்யூ, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார்.